உம்மை பற்றி பல விவரங்களை கேட்க நினைக்கிறேன். கேட்கலாமா? கருத்துக்களை எடுத்துரைத்தாய் கேட்பானா? கேட்க போறீங்களா இல்ல சொல்ல போறீங்களா? இல்ல எடுத்துரைத்தான்றீங்களே அவ சொல்ல போறீங்களா இல்ல விவரம் கேட்கணும்ன்றீங்களே கேட்க போறீங்களா? முதல்ல பேசுற விதமே சரியில்லையே. என்ன சரி? கேட்கலாமானா கேளுங்க சாமி சொல்லுங்க. இல்ல சொல்லித்தாங்க தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லலாம். நீங்க எனக்கு என்ன அப்புறம் என்ன நீங்க சொன்ன உடனே நீங்க கேளுங்க சாமின்றுவாங்களா? இல்ல பேச்சு முறை சரியில்லையே. முத்தமரி வருக தத்துவத்தை உகந்தவரை வருக தன்னலம் வரதால் சால சிறந்தவரை வருக 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 என்று உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களை சார்பாகவும் வணங்கன்றே சுவாமி வாழ்த்தரல வேண்டுகின்றேன். ஆளுக பல்லாண்டு மகளே வளர்த்து கொடுத்த பெருமை திருமணத்து பொம்மடியா தமிழ் என்ற தேவ அமிர்தத்தை வார்த்து எம்மட மகள இன்மகத மாடி பண்பார் வடமந்து அன்பார் வெட்ட ஆரங்கே எனது பக்கத்துக்கு மச்சி நான் தரக்கூடிய வார்த்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு எதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் இந்த அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு இறை தேடி திரிந்தாலும் திசை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழிகள் எங்கும் பள்ளம் வரலா உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலா செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்காணாமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நாம் தந்த பண்புக்கும் பூமாரை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேடி திரிந்தாலும் திசை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விலை போடாமல் நெல்லும் வருமா தேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா பேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா பிள்ளை இடத்திட்டுங்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொக்கம் மறை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாக்கையல்ல ஊருக்கு வாழ்வது தோல்வி என்ன ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் செய்கின்றேன் என் கண்ணீர் ஈரமில்லை ஒரு கூட்ட கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இதை தேடி திரிந்தாலும் திசை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு. வணக்கம் வணக்கம். ஆக அப்படிப்பட்ட பெருமைகளுக்கு மத்தியிலே பொன்னானவர் பேசக்கூடிய பெருமைக்கு சிறப்பு குறியிடம் இடத்துடைய தன்மை அறிந்திருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிப்பட்ட ஐவகை இடத்தில் குறிஞ்சியிட கடவுள் எல்லா வல்ல குமரனுடைய ஆசீர்வாதம் நிலைக்க வேண்டும். எல்லா வல்ல சங்கரனுடைய தயவும் தங்களுக்கு என்றென்றும் பெருமையோடு நிலைக்க வேண்டும். மகளே அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் கூட கொண்டு விடக்கூடிய கோடி கோடி அன்று அழந்த செந்தாமரை போன்ற நீந்த அழகு வதன மலர என்னை அகமந்து விட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போடுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என்ற நல்ல எண்ணத்துல உங்களுடைய பேச்சுற போது அடிப்படை நாகரிகம் சரியா இருக்கணும். மேலை நாகரிகம் சரியா பேசக்கூடாது. தப்பா பேசுறது நீங்க. அப்புறம் பேசுறீங்க. நாகரிகத்தை பத்தி கேட்கலாமானா கேளுங்க சாமி. நாகரிகத்தை பத்தி எனக்கு சொல்லி தர அளவுக்கு நீங்க நாகரிகம். அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்ன தப்பா கேட்டா கேளுங்க சொல்லுங்க. தப்பா என்ன பேசுறீங்க? சாமி தெரிந்தது தெரியும். தெரியாத சொல்லுங்க தெரியும். அப்படி படிப்பு. ஒரு பெரிய அண்ணாவி சுயகவின் சுந்தரலிங்கம். ஆத்தாடி இவர்கிட்ட பாவம் எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லி கொடுக்கறீங்க. அத்தா பெரிய இருளாய் பேத்தி நீங்க அப்படியே பல இலக்கணத்தை வகுத்து தள்ளிவிட்டீங்க. பாவம் இருளப்பே. பாத்துக்குறோம். வகுத்து தள்ளுறேன் நீங்க அப்படியே பொளந்து தள்ளிருக்கீங்க. அந்த இருளை கூட அகற்றக்கூடிய அப்பனா நான் இருப்பேன். உமக்கு என்னது நீங்க பேசுறீங்க பத்தி? இருளிலே பிறந்தவர் தான் இருளப்ப சுவாமி. உண்மைதான். இல்லன்னு சொல்ல முடியாது. உண்மைதான். நீங்க விவரம் கேட்கறோம். நான் பேசுற கேளுங்க பண்ணீங்க. கருத்துக்கள் உரையாடணும் நீங்க. சரி. அப்ப உரையாட சொல்ல போறீங்களா கேட்க போறீங்களா என்ன தப்பு இருக்கு? போறது சரியில்லையே. ஒரு விஷயத்தை பேசும்போது சொல்லக்கூடிய பதம் சரியா இருக்கணும். என்ன எப்படி பேசணும் பதமா பேசு பக்குவமா பேசு அதெல்லாம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேக்குறவே அறிவு இல்லாதவங்க தான் இருக்கான்னு கேட்பேன். அப்ப உனக்கு அறிவு இல்லையா? உங்க பேச்சு சரியில்லாத ஏன் பேச்சு அதனால அறிவு இருக்கான்னு கேக்குறேன். பெரிய நக்கீரம் பேத்தி குற்றத்தை கண்டுபிடிச்சு விட்டாங்க. ஒருத்தரோட ஒட்டி
பிறந்தவரு உன் பேச்சனுமா அதை சொல்லுமா உங்க நீ கம்பருக்கு கடிங்க அப்படி ஆத்தா மாமா எட்ட பேசாத நீங்க என்ன காலமேக புலவருக்கு கூட பிறந்தவரு சுந்தரபுரத்துக்கு சுக்கு காபி போட்டு கொடுத்தீங்க ஆமா பேச்சன பேச்சுமா நீங்க காக்கி பாடியோட பாட்டு பாடுனீங்க ஒரு பேச்ச பேச்சன மங்களகரமா பேசலாம் நான் தப்பா மங்கள வார்த்தை மட்டும் இங்க பேசுறேன் நான் கேட்டா கேட்கலாம் சாமி கேளுங்க சாமி என்ன பேசுறேன்னு கேக்குறேன் இதத்தான் சொல்லணும் இத பேசுறோம்ல என்னைய சொல்ல கூடாது இல்ல என்ன புரியும் உங்க வேலை என்னமோ அதான் அப்படி என்னத்த நீங்க பெருசா பேச போறீங்க உங்கள கேட்டு நீ பேசுவேன் பாப்பா இன்னைக்கு என்ன சரக்கு கொண்டிருக்க நீ நான் பாத்து போறேன் அப்படியா பேசுவா அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு பிள்ளைய பேச விட்டு பத்தன விவரம் தெரியும் மரத்தை வாச்சிட்டு மனிதனிடம் பேச்சிருந்தாங்க பேச்சோட தரத்தை பாப்பா என்ன படிச்சு கிட்டவன உண்டு படிச்சே கெட்டவன உண்டு சபை அருந்து பேச சமயம் மறந்து பேச சமய பேசாம இருந்து பழகுறானே சொல்லி செய்வோர் சிறியோர் சொல்லாமல் செய்வோர் பெரியோர் சொல்லிடும் செய்யாதோர் கையவர்னாங்க அறிவாளி கொஞ்சமா பேசுனா 1000 அர்த்தம் இருக்கும் முட்டாள் நிறைய பேசினாலும் ஒரு அர்த்தம் இருக்காது நான் அறிவாளியோட சுருக்கமா சொன்னா பல வார்த்தை உள்ளடக்கிட்டு போயிருவேன் ஏன் அறிவாளிக்கு 3 வழி அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி முட்டாளுக்கு ஒரு வழி இருக்காங்க அப்ப எந்த வழியில போறீங்க எனக்கு தெரியும் இங்க வந்த வழியை நீங்க மறந்துடாதீங்க 3 2 நீங்க போற வழியை மறக்காம போங்க பாத்துக்குறோம் பாப்பா போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம் மாதிரி உங்க போறத நீங்க வந்தவங்க சந்தோஷமா இருக்கீங்க நான் தென விதைச்சவன் தென இருப்பேன் வென விதைச்சவன் வென இருப்பேன் இருக்கீங்க இந்த உலகத்துல நல்லதும் கெட்டதும் அவரவருடைய பார்வையில சிந்தனை தான் இருக்கு அதனால தான் இப்ப செய்யலனா எப்பவும் செய்ய முடியாது அப்ப செய்யலனா அவன் அப்பங்காரத்தை செய்ய முடியாது காலத்துல முடியாதுன்னு இருக்கா முடியாதானே முடியாது ஆனா முடியாதுன்னு வேற பழக்கா ஏன் பழக்கம் அப்படி இல்ல முடியும் நினைச்சா அதை முடிக்காம போறது என்னோட பழக்கம் இல்ல பழமொழி எது யாரால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதா என்னோட பழக்கம் முயற்சி திருவினையாக்கு முயன்றின்மை இன்மை பூத்து விடும்னா என்ன ஏங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு இருக்காங்க என்னால் முடியாதது யாரால முடியாது சரி யாரால முடியாதது என்னால முடியும் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும்னா ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு பேசணும்ல இருக்குல சரி சரி இப்ப எடுத்துக்கங்க முடியாது அப்படின்னா முடியாது என்ன முடியாது பொதுவா ஒரு கடல்ல பாலம் கட்ட முடியுமா முடியாது ஆனா என்ன பண்ணாங்க சீதையாகப்பட்டவள் அங்கே இலங்கையிலே ராவணனுடைய வசப்பட்டு அங்கே சிறை வந்து பிடிச்சி வச்சிருக்க ராவணனை வந்து அந்த இடத்துல அந்த அம்மாவை அசோகவனம் அப்படின்ற இடத்துல இருந்து நான் பார்த்துட்டேன் கண்டேன் சீதையை கண்டேன்னு கூட சொல்லையான் அனுமான் கண்டேன் சீதையினார் ஏன்னா அசோகவனத்திலே சீதை இருக்கிறாள் அப்படின்ற விஷயத்தை ராமர்கிட்ட சொல்லிடுறார் சொன்ன பிறகு எல்லாரும் இலங்கைக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க எப்படி இலங்கைக்கு போகிறது கடலை தாண்டி தான் போக முடியும் கடலை எப்படி தாண்டுறது பாலத்தை கட்டலாம் பாலம் எப்படி கட்ட முடியும் தண்ணிக்குள்ளே கல்லை போட்டால் கல் உள்ளே முங்குமே அப்போ கடலில் எப்படி பாலம் கட்ட முடியாது சொன்னோம்ல முடியாது ஆனால் என்ன பண்ணாங்க இந்த வானரப்படையிலே நல்ல நீலன்னு 2 பேர் இந்த 2 பேர் கையில் கல்லை கொடுத்து போட சொன்னாங்க ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் சிறுவர்களாகி இருக்கும்போது இந்த முனிவர்கள் தவம் பண்ணக்கூடிய இடத்துல பூரா போய் முனிவர்களுக்கு சொந்தமான பொருளை பூரா தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க அப்போ கோவப்பட்ட முனிவர்கள் இனிமேல் நீங்கள் தண்ணிக்குள்ளே எண்ணத்தை போட்டாலும் அது மிதக்கும்னு சாபம் கொடுத்துருந்தார் அந்த சாபத்தை பயன்படுத்தி அவங்க கையில் கல்லை கொடுத்து தான் முதல்ல பாலம் கட்ட ஆரம்பித்தாங்க பிறகுதான் ராமா அப்படின்னு பாறையில் எழுத ஆரம்பித்தாங்க அப்போ யாராலையும் முடியாத விஷயம் ஆனால் நல நீலனால் அன்னைக்கு முடிஞ்சதுனால தான் சீதையை மீட்டுவதற்காக அசோகவனத்திற்கு செல்வதற்காக இலங்கையை சென்று அடைவதற்காக அங்கே ஒரு பாலம் கட்டப்பட்டது அப்போ முடிச்சுல முடியாத முடிச்சோன்னா எல்லா காரியம் முடிச்சிட முடியுமா பாலம் கட்ட போகிறாங்க போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் கற்களை எடுத்து வர்றாங்க கற்களை எடுத்து வரும்பொழுது எல்லா வானத்துறை கற்களையும் நலன் நீலன் தொட்டு கொடுக்க போட்டாங்க இது சரித்திரம் ஆஞ்சநேய பெருமான் எல்லா இடத்துல இருந்து கற்களை எடுத்து வர்றாரு எல்லாத்துக்கும் உதவுது கடைசியாக சுமேரு என்று சொல்லக்கூடிய மலையிலிருந்து கற்களை எடுத்துட்டு வர்றாரு அப்படிப்பட்ட கற்களை எடுத்து வரும்போது போதும் ஆஞ்சநேயா கற்கள் போதுமான அளவுக்கு இங்கே இருக்கு இனி தேவையில்ல எடுத்த கல்லை எடுத்த இடத்துல வச்சிடறான்னு அதே இடத்துல அந்த கல்லை வைக்க அப்பதான் மழை பார்த்துச்சான் மற்ற கற்கள்லாம் பயன்பட்டுச்சு இன்னைக்கு நீங்க எடுத்தாந்துட்டு அதே இடத்துல வச்சுட்டு போறியே எனக்கு ராமனுடைய திருப்பணியில உதவக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலையே ஆஞ்சநேயா மற்ற கற்கள் பயன்பட்ட மாதிரி என்னையும் எடுத்துவோ ஏன் கீழே வச்சுட்டு கேட்க முடியாது வருத்தப்படாத கற்கள் போதுமான அளவுக்கு இருக்கு நான் ராமன்ட்ட தகவலை சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நேர போனாரு ராமன்ட்ட சொல்கிறார் அங்க இருக்கக்கூடிய கற்களை மட்டும் பயன்படுத்தல போதுமான அளவு இங்க கற்கள் இருக்கு என்னையும் பயன்படுத்த அந்த கல் கேட்குது என்ன சொல்ல ராமன் கேட்க வருத்தப்படாத எந்த கற்கள் நீ இந்த இடத்தில் எனக்கு பயன்படாம போனியோ வருத்தப்படாதமா அடுத்த காலகட்டத்தில் அடுத்த யுகத்திலே உனக்கு இந்த கற்களுக்கு உனக்கு நான் பெருமை கொடுக்கிறேனார் அதனால அடுத்த யுகத்திலே கோவர்த்தனகிரி என்று சொல்லக்கூடிய மலையாக தன்னுடைய பசுக்களையும் ஆயர் கூட்டத்தையும் காப்பதற்காக தன்னுடைய சுண்டு வரலாறு தூக்கி நிறுத்தினாரே அந்த மலைக்கு பெருமை அப்படி இருக்கணும்ல பேச்சு பார்க்க போனோம்னா கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் அந்த கிருஷ்ணனுடைய மகே சாம்பே சரி இந்த சாம்பே என்ன பண்ணா ஒரு பெண் வேடமிட்டு
நிறை மாத கர்ப்பிணி மாதிரி துர்வாச முனிவர் முன்னாடி நடிக்கிறேன். துர்வாச முனிவர் பாட்ட போய் இந்த பெண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு கேட்டாங்க. துர்வாச முனிவரை பொல்லாத கோபக்காரர் என்ன பண்ணாரு, கற்பம் தரித்து இருக்கக்கூடிய இவனுக்கு வயிற்றுலேருந்து ஒரு இரும்பு உலக்க பிறக்கும், அந்த உலக்கையால் தாண்டா உங்கள் கூட்டமே அழியும் அப்படின்னு அன்னைக்கு யாதவ குலத்திற்கு சாபம் கொடுத்தாரு. சரி, இது காரணம் என்ன? அப்படி சாபம் கொடுத்ததுனால தானே அங்கே உக்கிர சேனனாகப்பட்டவன் எல்லா பெரியவர்களும் ஒன்றாக கூடி அந்த இரும்பு உலக்க பிறக்கும் போது அந்த இரும்பு உலக்கையை அடித்து பொடியாக்கி அதை கொண்டுட்டு போய் அன்றைக்கு கடல்லையும் நீர்நிலைகளையும் கரைச்சி விட்டாங்க. சரி, அப்படிப்பட்ட துண்டு இருந்தா போதுமா? அது எங்க போய் முடியணுமோ அங்கே தானே முடிக்க முடியும். கடல்ல கரைச்சாச்சு, கரைக்கும் பொழுது ஒரு துண்டு மிருகாகுது, அதை ஒரு மீன் மிழுங்க அந்த மீனுக்குள் இருந்து எப்படியோ ஒருத்தனுக்கு வேடனுக்கு சிக்குது, அதுக்குள்ள எடுக்கப்பட்டது அம்பாக செய்கிறான். பாடத்தை தொடுத்து அதை உழுகன் என்று சொல்லக்கூடிய தயாரித்து அடிச்சா எடுத்து யாரு ஒரு விலங்கு என்று எண்ணி படுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் அடிச்சேன். அங்க ஓட்ட அம்பு எங்க வந்து பாஞ்சதுன்னு பாத்தியல்ல, செத்தால கிருஷ்ணன். அத்தனை இடம் இருக்கும் பொழுது கால் பாதத்தில் குத்திரி சாவணும் விதி இருந்தா மாத்த முடியுமா? ஏன் பாதத்தில் உயிர் இருந்தது கிருஷ்ணனுக்கு? அந்த அடிச்சானே உழுகன் என்ற வேடுவன் அவன் யாரு? அவன் தானே போன பிறவில வாலியா இருந்தவன். ஏன்னா முத பிறவியில ராமர் வாலியை மறைஞ்சு நின்று கொண்டதுனால அடுத்த பிறவியில் அதே வாலியாகப்பட்டவன் உழுவன் என்ற பெயரோடு வருகிறான். அங்கே ராமனாகப்பட்டவன் கிருஷ்ணனாக வருகிறார். அங்கே அவன் ராமனாக இருந்த கிருஷ்ணனை உள்ளங்காலில் அடித்தான். இது கதை. உள்ளங்காலில் அடித்து கிருஷ்ணனுடைய உயிர் வைகுந்தம் சென்ற பிறகு அவருடைய எல்லா உறுப்புகளுமே வைகுண்டம் சென்றதான். ஆனால் அவருடைய இதயம் மட்டும் பூ உலகிலே இருந்தது. இன்னைக்கு இருக்கு எங்க? பூரி ஜெகநாதர் ஆலயத்தில். பூரி ஜெகநாதருடைய ஆலயத்திலே. ஏன்னா அதை அந்த வேடுவனாகப்பட்டவன் எடுத்து வந்து ஒவ்வொரு இடத்துலையும் விலை கூவினானா, யாராவது வாங்கிக்கங்கன்னு. யார் வாங்கலை. இறுதியாக அதை ஒரு மரப்பெட்டியிலே வச்சு அதை அடைச்சி நீர்நிலைகளை விடும்போது அதை இந்திரத்யும்னன் என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்டவன் எடுத்து அதுக்காக கோவில் கட்டினான். அந்த கோவில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதருடைய ஆலயம். அதில் இன்னைக்கும் ஒரு திரவம் மாதிரி வழிந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் அதை மரத்திலால் செய்யப்பட்ட பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்குள்ளே வச்சுருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்றைக்கு அதை மாற்றுவாங்களாம். யாருடைய கைவிடாமல் கண் திறந்து பார்க்காம இன்றைக்கும் அந்த சிலைக்குள்ள அந்த இதயம் இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த இதயம் கூட துடிக்குமா, நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெருமை அங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப ஒரு அஸ்திரத்தினுடைய தன்மை என்ன? எய்தம்னா போய் தாக்கணும். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய போர்க்களத்தில் இவ்வளவு பெரிய சிறப்பு இடத்துல ஒரு அம்பு எடுத்து எய்கிறானா, அந்த அம்பை காப்பதும் தடுப்பதும் கடவுளுடைய கருணை. எடுத்து அடிக்கக்கூடிய அம்பையை அந்த அம்பு கொள்ளும் தெரிஞ்ச நாகாஸ்திரத்தை விடுகிறார். அப்படிப்பட்ட அம்பு வரும்பொழுது கூட தலைக்கு குறிவைத்து வருகிறது. தலைக்கு குறி வைக்கும் பொழுது பார்த்தேன் கண்ணே, நீ தொடுத்தாப்புல அவனை கொன்ற முடியுமா? நான் இருக்க வரைக்கும் அவனை தொட முடியாது சொல்லி தன்னுடைய கீழே கூடிய தேர்பாத்த ஒரு அழுத்த தலைக்கு குறி வச்சது தலை பாய தட்டி போச்சு. அதனால தான் தலைக்கு வந்தது தலை பாட போச்சுறானே. அப்ப எந்த ஒரு அஸ்திரத்தை குறி வச்சாலும் யாரை நோக்கி குறி வச்சாலும் தடுப்பதும் கொடுப்பதும் இறைவனுடைய கடமை. நான் கேட்கிறேமா, அப்படி அஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினேன். சரி, யாரு? அதே மகாபாரத்தில் அஸ்வத்தாமனை போயிட்டு யாரு மேல? ஒரு கர்ப்பமாக இருந்த உத்தரையினுடைய வயிற்று கர்ப்பமாக பயன்படுத்தினேன். அந்த குழந்தை மேல பயன்படுத்தினேன். சரி, அப்ப கருவுக்குள்ள இருந்த குழந்தை மேலேயே இவ்வளவு ஒரு வக்கிரமான புத்தியோடு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துறதுனால நீ பூவுலகிலே யாருமே இல்லாம வாழ்வாய் அலைவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அந்த சாபத்தின் விளைவாக இன்றைக்கும் மகாபாரதத்தில் வாழ்ந்த அஸ்வத்தாமன் இன்னைக்கும் உயிரோட வாழ்றாரு அப்படின்றத இந்த ஆன்மீகம் நம்புது. இப்ப நான் கேட்கிறேன், உத்தரையினுடைய கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை கொள்வதற்காக பானத்தை தொடுத்தல்ல, பிரம்மாஸ்திரம் பாய போகுது. ஏண்டா புத்தி கேட்ட பையல, ஒரு உடம்புல ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளுடைய சிசுவை கொல்ல பாக்குறியே, நீனா ஒரு பிறவி தானா? ஒரு குருநாதனுடைய மாணவன் தானா? ஏன் இப்படி தெரிஞ்சு அடைகிற? என்னைக்கு இப்படிப்பட்ட ஈனச்செயலை செய்தாயோ நீ இந்த உலகத்தில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்வாய்ப்பட்டு அனைத்து உடல் உறுப்பும் பாதிக்கப்பட்டு உயிர் மட்டும் இருக்க மாதிரி நடவாடி தெரியணும். எவன் மோத்திரை முழிக்காத அளவுக்கு இந்த உலகத்தில் உழன்று தெரிவாய் சாபத்தை கொடுக்குறேன். அசுவத்தமை சுத்துறேன். இப்ப நான் கேட்கிறேன், அம்ப தொடுத்தேன், பிரம்மாஸ்திரம் போகுது, ஆனா தாக்கல. யாரை தாக்கல? வயிற்றுக்குள் உள்ள சிசுவை தாக்கல. அந்த சிசுதான் பரிச்சித்து மன்னனாக பிறக்கிறேன். இது பிற்கால கதை. இவன் பரிச்சித்து மன்னனா பிறக்கிறேன். பிரம்மாஸ்திரத்தை விடக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டியாச்சு. விடுத்த அன்பு சிசுவை கொல்லல. ஆனா ஒரு பால் வயிற்றுல இருந்து வெளியே வந்த பச்சில குழந்தை தாயினுடைய முளை பாலை குடிச்சதுக்காக கொண்டே ஒருத்தன்.
இது கருவுல இருக்கும்போது கொல்லல, பானத்தை தடுத்தாச்சு. ஆனா கருவுக்குள்ளிருந்து வெளியே வந்த ஒரு பச்சிளம் குழந்தை தாயினுடைய முளைப்பால அருந்திய ஒரே காரணத்துக்காக கொண்டேன். சொந்த அப்பன் கொண்டேன். எங்க யார தாய்ப்பால் குடிச்சதுக்காக யாராவது பிள்ளைய கொள்ளுவாங்க? கொண்டாமா எங்கம்மா பேசுற விஷயத்தை ஏன் திராணி இல்லையா? யாருக்கு? இல்ல தெம்பு கட்டு போச்சா? எங்களுக்கு. பேசுப்பவா எடுத்து வாங்க. சத்து இல்லையா? பேசுவான். மூச்சு இல்லையா? மூச்சு இல்லையா? பேசுவான். அறிவு இல்லையா? அறிவு இருக்குதா? யாரை பார்த்து என்ன கேக்குறீங்க? அப்ப கேட்டோம்னா சொல்லு. நீங்க கேட்டீங்கன்னா இத்தனை தூரம் பேசுறீங்கல்ல, திருப்பி கிட்ட நான் கேள்வி கேட்டா அசுத்தமா கதை வரைக்கும் பேச தெரியல. கேள்வி கேட்டா பேசுங்க. உன்னால புடிச்சு வச்சிருக்காளா? எதையும் நீ கேளுமா. ஏன் உங்களை என்ன கேட்டீங்க? உனக்கு எந்த சலிச்சு இழத்தா நான் கிடையாது. சரி இப்போ உங்களுக்கு என்ன அப்படியே இங்க நாங்க அப்படியே அமிங்கி போயிருவோம் இல்ல நடுங்கிட்டு நிக்கிறா? குட்ட குனியவன முட்டா பைய, குனிய குனிய கொட்டிக்கிட்டு முட்டா பைய விஷயம் இருக்குல்ல. அதாவது நெட்டையனை நம்பினாலும் குட்டையை நம்ப கூடாது. சரி, அதனாலதான் அன்னைக்கு மாவடி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் 3 அடி மண் கேட்ட வாமனா வந்தாரு. சின்ன பிள்ளைய நினைச்சு கொடுத்து விட்டாரு. ஒரு அடியை மண்ணுலகமாகவும் மற்றொரு அடியை விண்ணுலகமாகவும் 3வது அடிக்கு தன்னுடைய சிரத்தையே தந்தான் மாவடி சக்கரவர்த்தி. ஆமா, அதனால யாரையும் நம்பி இப்படிதான் நம்ம கணிக்க முடியாது. சுக்கிரனுடைய கண்ணு அங்கதான் பறிபோகுது. சுக்கிராச்சாரியோட கண்ணு பறிபோன பின்னால வெள்ளி பகவான் இழந்த கண்ணை பெறுவதற்காக மீண்டும் பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அதனாலதான் திரு வெள்ளியங்குடி அப்படின்னு இடத்துல மறுபடியும் கண்ணு கிடைக்குது. எங்க கோடவள்ளி ராமர் என்று சொல்லக்கூடிய திரு வெள்ளியங்குடி ஆலயத்துல இழந்த கண்ணையும் பெற்ற அந்த கரத்திற்குல இப்படி பார்க்க போனோம்னா கிருஷ்ண பரமாத்மா 1008 மலரை போட்டு யாகம் நடத்தினாரு. ஒரு மலர் குறைஞ்சு போச்சு, தன்னுடைய கண்ணையே பறிச்சு போட்டாரு. எங்க திருவேலிமலை என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு அந்த கண்ணனுடைய கண்ணு அங்கே சிவனுடைய பாதத்தில் இருப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு இருக்குல்ல. தீராத வழக்கு, ஊராத கிணறு, இப்படிப்பட்ட பழமொழிக்கு மத்தியிலே தீராத வழக்கு, வழக்குனா தீரணும், தீராம போச்சு. கிணறுனா ஊறணும், ஊறாம போச்சு. இந்த உலகத்தில் உறங்காத புளிய மரம் ஒன்னாத்துக்கு தூக்க அவசியம். உறங்காத புளிய மரம், தீராத வழக்கு, ஊராத கிணறு, இது ஊருக்கு சமத்த திருக்கிணறு. பிரவாத பனை, பிரவா பனை, ஆமா, அதாவது இரவா பனை, பிரவா புலி, அதே மாதிரி புழுவும் வைக்காத சாணா, எத்தனையா இருக்குல்ல? அது எத்தனை பெருமை இருக்கு. நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பேச்சு பசனி இல்ல. இப்ப என்ன கேக்குறீங்க? பால் குடிச்ச பிள்ளைய கொண்டா அப்பயாரு சொந்த தாப்பனை கொண்டேன். சரி, சிவபெருமான் யாருக்காக கடிதம் எழுதி கொடுத்தாரு சொல்லுங்க. யார் எழுதுனா கடிதம்? சிவபெருமான். கடவுளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாமியை தான் சொல்றேன். மனிதனான் கடவுள் எழுதலாமா? நான் கேட்கறது சிவபெருமான் இருக்காருல்ல, மனுஷன் கடவுளுக்கு எழுதலாம். கடவுள் மனிதனுக்கு எழுத முடியுமா? படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்தல், ரட்சித்தல் 5 தொழிலையும் செய்யக்கூடிய சிவபெருமான் சாதாரண ஒரு மனிதனுக்காக கடிதம் எழுதினாரு. யாரு? அப்படியா? சாதாரண ஒரு மனிதனுக்காக பகவானை கடிதம் எழுதினாண்டிய. ஆமா. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் பேசக்கூடிய பெருமைகளை தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு 2 குணத்திற்கு 3 சவத்திற்கு 4 சகலத்திற்கு 5 சுவைகள் 6 சுரங்கள் 7 திக்குகள் 8 கிரகங்கள் 9 பசி வந்தா 10 மருந்து. பசி வந்தா 10 மருந்து. இப்போ ஒருத்தனுக்கு பசிக்குது, என்ன பரிமாறுவான்? சாப்பாடு. சாப்பாடு போடுவோம்ல. ஆமா. சாப்பாடுனா வேற என்ன பண்ண? சாப்பாடு தான் பரிமாற முடியும். சாப்பாடு நம்ம போடுறோமா? சாப்பாடு எடுத்து கூட்டு பழம் வைக்கிறோம், காய்கறி எல்லாம் குழம்பு காய்கறியா மட்டும் தான் இதெல்லாம் உண்டுதானே. இதெல்லாம் மொத்தமா சேர்ந்தா தானே விருந்து. அதிக வச்சு நான் கேட்கிறேன், ஒரு விருந்துல எத்தனை வகையான காய்கறி மிச்சம் வைக்கலாம்? அதிக வச்சதுக்கு அதிக வச்சா ஒரு 16-18 வகை வைப்பாங்க. 18 வகை வசதி உள்ளவங்க 18 வகை வைப்பாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா விளக்கேத்தி இன்னைக்கு சாமி மட்டும் வைக்கிற வழக்கம் எல்லாம் இருக்கு. இப்ப அதிக வச்சா ஒரு விருந்து வந்தா ஒரு 10-18 கூட்டு வைப்பான்றிய. ஆனா 1000 காய்கறிகள் வச்சு கூட்டு வச்சா, ஆனா 1000 காய்கறிகள் இல்ல, 1000 காய்கறிகளுக்கு சமமான காய்கறியை வச்சு கூட்டு வச்சா. யாருக்கு வச்சா? பசின்னு பேசுறீங்க, பேசுங்க. இன்னைக்கு என்ன பசி இருக்குன்னு பார்த்து போடுறேன். நான் இப்படி ஏட்டி இப்படியா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுற தெரியாம தப்பா? நீங்க என்ன கேக்குறீங்க? பெத்த புள்ள தாய்ப்பால் குடிச்சா கொண்டு விடுறாங்கன்றீங்க. சரி, 1000 காயை வச்சு சமைச்சாங்க, 1000 காய் இல்ல. ஏன் நீங்க கடவுள் போய் கடிதம் எழுதும் போது இங்க போய் பார்க்காத கூட்ட வச்சா வேணாம்ன்றாங்களா? 1000 காய்க்கு சமையல் கூட்டு வைக்க முடியாதா? சரி, 999ஓட ஒன்னு சேர்ந்தா எம்பிட்டு 1000. அந்த 1000 சேர்ந்தா 999க்கு ஒன்னு சேர்ந்தா 1000. உண்மைதான். ஒரு நல்ல ஒரு மதிப்பான இலக்கு இருக்கு. சந்தோஷம் தானே? அந்த ஒன்னு சேர்ந்ததுனால பிரச்சனை வந்தது. இங்க ஒன்னு சேர்ந்தா நல்லது. நம்ம எப்படிமா பிரச்சனை வரும்? நல்ல இலக்கு 999ஓட ஒன்னு சேர்ந்தா 1000. சரி, அது ஒரு நல்ல மதிப்பான இலக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த ஒன்னு சேர்ந்ததுனால 999 பிரச்சனை வந்துச்சு. எங்க பேச்சை தொடர்ந்துட்டே போனோம்னா பேச்சு முடிக்க முடியாது. ஒரு இலக்கு அப்படின்னா அதை முடிச்சிட்டு போனது நல்லா இருக்கும். ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சது நல்லா இருக்கும். சரி, பதில சொல்லுங்க. நான் கேட்டனே. நானும் தான் கேட்டேன். நான் தொடுத்து வச்சிருக்கனே. நானும் தான் தொடுத்து. முதல்ல தொட்டது நான் தானே.
முதல் கோணல் முற்றிலும் கோணல் நானே. என்ன முதல் கேட்டேன் ரெண்டாவது கேட்டேன் அப்படி இல்லையில. யார் கேட்டேன் என்ன அப்படி நினைக்காதீங்க. பதில சொல்லிவிட்டு முடிச்சிட்டு போக. அஸ்திவாரம் போட்டுதான் கட்டடத்தை எழுப்புனேன். கட்டடத்தை எழுப்பிட்டு அஸ்திவாரம் போட மாட்டேன். நான் போட்டு அஸ்திவாரத்தை நீங்க முடிக்கணும்ல. ஆனானப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு அஸ்திவாரம் 5 அடி தான் இருக்கட்டும். 5 அடினால முத அதை போட்டு தானே ஆரம்பிக்கிறேன். பெருசு அப்படின்றது முக்கியம் கிடையாது. இருக்கட்டும். என்ன அங்க விஷயம் இருக்குன்றதா முக்கியம். ஏருக்கு அச்சாணி சிறுசா இருந்தாலும் அச்சாணி இருந்தா தான் ஓடுது. ஐயா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க பேசுங்க வடிநாயகம். ஏன் நீங்க எல்லாம் நிறுத்தி அப்படி பெருமையா பேசுறீங்க. நாரத பிரம்மா ரெண்ட பொளந்து விடுவீங்க. கிழிச்சு விடுவீங்க மட வண்டி நாயகம் பேசுங்க. ஏன் நான் பொளக்கலன்னு நீங்க வேணா நல்லா பளந்து மரத்தை அன்னைக்கு பிளந்தாரே. சூரபத்மனாகப்பட்டவனாகப்பட்ட கொடுத்து நின்றா. அன்னைக்கு மாமரம் அன்னைக்கு போது இரண்டாக பிளந்தார்ல. பிளந்ததுக்கு பெருமை இருந்துச்சு. அன்னைக்கு கிழிச்சார்ல. உண்மைதான். கிழிப்பதுமே கிளி அடிச்சாரு. சரா சந்தனாகப்பட்டவன் ஒண்ணா அன்னைக்கு பொழுது ரெண்டா கிழிச்சு போட்டு தலை போட்டு விடுறது. சீதைக்காக அன்னைக்கு லட்சுமணன் 7 கோட்டை கிழிச்சாரு. கோட்டை கிழிச்சா. அப்ப நிறைய ஆளை இளையில ராமே அனுமனுக்காக கோட்டை கிழிச்சாரு. கருத்து இருக்குல. ஏன் அப்புறம் அணிலுக்காக அங்க 3 கோட்டை கிழிச்சாருல. பாலம் கட்டும் போது உதவி பண்ணுச்சுன்னு நிறைய விளக்கங்கள்லாம் உண்டுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை போது அந்த வார்த்தைக்கு நல்ல பேசுவான். நாகரிகமான அர்த்தங்கள் நிறைய உண்டு. அதுக்காக நானும் வந்திருக்கேன். அதான் இது கருத்து சபை கருத்து கிடந்தேன். அதை கேட்கல நானு. சிவபெருமான் கடிதம் எழுதுனது யாருக்கு? அதே உலகத்துல தாய்ப்பால் குடிச்சதுக்காக குழந்தைய தன்னுடைய தகப்பன் கொண்டானே யாரவன்? இல்ல இப்படியே இது சிக்கிக்கிட்டே இருந்தா இது எப்படி நல்லா இருக்கு? சிக்கல் நான் இடியாப்ப சிக்கலா? சிக்கலையே தீர்த்து வைக்கிறவன் சிக்கல் சிங்கார வேணும் ஜன்னதியில இருக்கும்போது எதுக்கு சிக்கல் வருது? அவரை கூப்பிடுற எங்களுக்கு மட்டும் சிக்கல் வந்துருமா? உங்களுக்கே சிக்கல் வரலனா நான் பாத்துக்கிறேன். நீங்க எதையோ பாருங்க. ஏன் பிரச்சனை நான் சமாளிச்சுக்கிறேன். உங்க பிரச்சனை நீங்க பாருங்க. உமக்கு பிரச்சனை வராம நீங்க பாத்துக்கோங்க. நம்ம ஊர்ல யாருக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை முடிச்சு வைப்பாங்க. எங்களுக்கே பிரச்சனையா? வீட்ல இருக்க ஒத்தடி அடிச்சோம்னா மேட்ல இருக்க மொத்தடி மறந்து ஓடும். நான் பாத்துக்கிறேன் அத. எது நீங்க பாப்பீங்களா? நான் விஷயத்தை பேசிக்கிறேன். நீங்க உங்க விஷயத்தை பொறுத்தத முடிங்க. உங்க பிரச்சனையை நீங்க பேசுங்க. எங்களுக்கு தெரியும். அப்படிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா போதுமா? உலகத்துக்கு தெரிய வேணாமா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? கேட்டதுக்கு பதில். தொடுத்த கேள்விக்கு விஷயம். முடியுமா முடியாதா? தெரியுமா தெரியாதா? நீ அப்ப அப்படி சேர் போட்டு உட்காந்து கை தட்டுறிய? ஏனே சரி, ஏதாவது ஒரு நியாயம் இல்லையா? அவர் தான் கேள்வி கேட்டார், நான் பதில் சொல்லணும். அதான விஷயம். முடிச்சுட்டா முடிஞ்சு வச்சா. இப்போ என்ன கேட்க வர்றீங்க? அதாவது தாய் பாலை குடித்ததுக்காக பெத்த அப்பே பிள்ளைய கொண்ட அது யாரு? இதான கேள்வி. அதேதான், எந்த மாற்றமும் இல்லை. நம்ம சோழ நாட்டில் திரு நாட்டியத்தான்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். இந்த நாட்டியத்தான்குடி அப்படின்ற ஊரில் கோட்புலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். 63 நாயன்மார்களில் ஒருவர் கோட்புலி நாயனார்னு பேர். இவர் அந்த நாட்டினுடைய படை தளபதியாக இருந்தவர். அந்த மண்ணே ஒவ்வொரு படையிலையும் இவர் வெற்றி பெறும்போது நிறையா பொன்னையும் பொருளையும் கொடுப்பார். வாங்குகிற பொன்னையும் பொருளையும் இவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? பூரா நெற்குழியம் குவியலாக வாங்கி குமிச்சு வைப்பார். அப்போ நெற்குவியலா நெற்மலையா அப்படி வீடு பூரா தன்னுடைய ஊர் பூரா தன்னுடைய நிலம் பூரா குவிச்சு வைக்கிறார். ஏன்னு கேட்டால் சிவன் கோவிலுக்கு சிவன் அடியார்களுக்கு கேட்டு வரும்போது அவங்களுக்கு தக்கனை கொடுக்கணும், அன்னதானத்துக்கு உதவி பண்ணணும், எல்லா சிவனடியார்களுக்கும் உணவிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு கூச்சி வைக்கிறார். அப்போ திடீர்னு அந்த நாட்டில் போர் வந்துடுது. அப்போ போர் வந்தால் இவர் போவார்ல. இவர் போனார்னா அந்த காலத்தில் போருக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இந்த கால அளவு அப்படிலாம் இல்லை. எப்போ போர் முடியுதோ அப்போ தான் வர முடியும். அவர் போகும்போது என்ன சொன்னார்? தன்னுடைய கர்ப்பமான மனைவி, தன்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த வந்த பூரா பற்றி கூப்பிடாருங்க, வாங்க உங்களுக்கு வீட்டுக்கு நெல் வச்சிருக்கேன், அதை எடுத்து சாப்பிட்டுக்குங்க. இந்த பெரும் மழையாக குவித்து வைத்திருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு வச்சிருக்க நெல்ல இருந்து யாரும் ஒரு நெல்லை கூட தொடக்கூடாது, இது சிவனுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் போயிட்டு வர்றதுக்கு இவர் இங்கேருந்து கணக்கிட்டு சென்ற அளவை காட்டிலும் ரொம்ப காலம் வர கூடாய் போச்சு, வர முடியலை. இங்கே இவர் வீட்டுக்குன்னு கொடுத்துட்டு போன நெல்மணி உரம் தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறாங்க? சிவனடியார்களுக்கு வச்சுருந்தாருல நெல், அதை பூரா எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணன் தம்பி அம்மா அப்பா சொந்த வந்தம் பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க ஒரு வழி இல்லையே. நாட்டில் பஞ்சம், மழை இல்லை, தலை விரிச்சு ஆடுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேறு ஒன்றும் பண்ண முடியல. விவசாயமாக்கக்கூடிய ஆண்கள் ஊரா அங்கே யுத்தத்துக்கு போயிட்டாங்க, இங்கே ஒன்றும் பண்ண முடியலை. மழையும் பொய்த்து போச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் பசி தாங்க முடியாமல் இருந்த நெல்களை புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் போயிட்டு சில மாதம் கழித்து வர்றாரு. அப்படி பார்த்தா நெல் பூரா நிறைய குறைஞ்சி போச்சு. கோவப்படுறாரு. கோவத்தில் அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு.
இந்த நெல்லை யார் யார் சாப்பிட்டானார்? சாப்பிட்டவனுக்கு பூரா வெட்டு, அப்படி பற்றி கொண்டு விட்டார். சாப்பிட்ட ஆளை பூரா வெட்டி கொள்றாரு, தன்னுடைய மனைவியை வெட்டுறாரு. ஒரு குழந்தை தவந்து போய்கிட்டு இருக்கு, போயால கர்ப்பமாக இருந்தாங்கல்ல மனைவி, குழந்தை வறந்துருச்சு. குழந்தை அப்படி தவந்து போது அந்த தவங்கிற குழந்தைய வெட்ட போகிறாரு. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், யா அந்த குழந்தை உங்கள் குழந்தை, நீங்கள் போகும்போது உங்கள் மனைவி கர்ப்பமாக இருந்தாங்கல்ல, நாங்கள்லாம் சாப்பிட்டோம், எங்கள் எல்லாத்தையும் கொலை பண்ணுறீங்க, இதில் ஒரு நியாயம் இருக்குது, அந்த பச்சை பிள்ளை ஏங்க கொல்ல போகிறீங்க அப்படின்போது அப்போ தான் அவர் சொன்னாரா, இது நெல்லை சாப்பிட்டதுக்காக கொல்லலை, என் மனைவி நெல்லை சாப்பிட்டா, அந்த நெல்லிருந்து உருவானதான் ரத்தம், அந்த ரத்தத்திலேருந்து வந்ததான் பால், அந்த பாலைத்தான இந்த பிள்ளை குடிச்சிச்சு. அப்போ இந்த பிள்ளைய அந்த சிவனுடைய சொத்தை தின்னதுக்கு சமந்தான், சிவன் சொத்தை தின்ன என் குலமே நாசமாக போட்டும்டா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் வெட்டும்போது தான் அங்கே சிவனும் பார்வதியும் காட்சி தந்து அந்த இறந்தவங்களுக்கு பூரா உயிர் கொடுத்து இவருக்கு நல்ல அருட்கடாட்சியும் கொடுத்தாங்களாம். ஏன்? அங்கே சிவனுடைய அந்த தொண்டிலிருந்து அவர் மீறாத காரணத்தினாலே. இப்படி ஒரு பெத்த தாயுடைய தாய் பாலை குடித்ததுனால பெத்த பிள்ளையவே வெட்டினவர் யார் அப்படின்னா அவர் தான் 63 நாயன்மார்களிலே கோட்புலி நாயனார் என்று சொல்லக்கூடியவர் தான் வெட்டினார். மீண்டும் சிவனுடைய அருளால் அத்தனை பேர்த்துக்கும் உயிர் கிடச்சிச்சு, அவருக்கும் மோட்சம் கிடச்சிச்சு. இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். பரவாயில்ல, தொட்டு வச்சு அப்படி எட்டி பிடிச்சி பேசுறீங்க. நன்றி. பிறந்த நம்ம பாராட்டுகள் பாருங்களேன், அங்கங்கே சுற்றி நான் கேட்டிருந்தேன். இப்போ நேரடியாக நான் வந்து கோட்புடியும் கேட்டு தான் நீங்கள் சொல்லிப்பீங்களா? எப்படி யார் சொல்லுவாங்க? உடனடியாக வந்து கொஞ்சம் சொல்லாமல் அப்படி சொல்லாமல், அப்போ இதெல்லாம் சொல்லாமல் ஒரு கருத்து ஏற்றுக்கிறேன், தப்பு இல்லை. அது இருக்கட்டும். சரி, இந்த சிவபெருமான் கடிதம் எழுதினாரே யாருக்கு? மறக்கிறது இல்லை. எதுக்கு மறக்கணும்? வர்றேன், இடத்துக்கு போவோம். இப்போ நீங்கள் நல்லா பேசுறீங்க. இறைவனாகப்பட்டவன் கடிதம் எழுதினார், பகவானுக்கு நம்ம எழுதுனா கடிதம். ஆனால் பகவானே கடிதம் எழுதினது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் 3 நாடு, சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு. அப்படிப்பட்ட பாண்டிய நாட்டில் சொக்கநாதர் முன்னாடி இருந்து ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடி தன்னுடைய வறுமையை சொல்லி எழுதுகிற வழக்கம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பானபத்திரன் அவனுடைய பேர். ஐயான்ட்ட ரொம்ப வறுமை, ஒன்றும் பண்ண முடியல, என்னுடைய புல போட்டதுக்கு வழி இல்லை, என்ன செய்கிற ஒன்றும் புரியல அப்படின்னு பானபத்திரன் அழுகும் பொழுது சொக்கநாதர் பார்த்தாராம். தன்னுடைய கைப்பட திருவாளாயில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் சொக்கே தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதினாராம். யாருக்கு? சேர நாட்டில் உள்ள சேரமான் பெருமானுக்கு எழுதினார் கடிதம். அந்த நாட்டை கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடு, நான் சொன்னேன்னு கொடு அப்படின்னு எம்பெருமான் சிவபெருமானே தன்னுடைய கைப்பட கடிதம் எழுதி பானபத்திரத்தை கொடுத்து நேராக போய் சேரமான் பெருமான்கிட்ட போய் வாங்கிக்கின்றார். ஒரு ஆள் ஒருத்தன்ட்ட போய் பொருளை வாங்கிக்க சொன்னால் அப்போ அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும்? அப்போ அந்த அளவுக்கு சிவப்பற்று உடையவனாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டால் சேரமான் பெருமான் இந்த துணி துவைக்கக்கூடிய சலவை தொழிலாளி இருக்கார்ல, தன்னுடைய மேலில் துணிக்கெல்லாம் போடக்கூடிய உவர்மண்ணை போட்டு வருவாராம். அப்படி எல்லா துணியும் துவைச்சு வந்த பின்னால் அந்த உவர்மண் மேலே ஒட்டி இருக்குமா, ஒட்டின மண்ணோட வெளியில் வரும்பொழுது இந்த யானையில் வரக்கூடிய சேரமான் பெருமாள் பார்த்தாரா, எல்லாரும் நிற்கும் போது உவர்மண்ணெல்லாம் மேலே ஒட்டிருக்கக்கூடிய ஆளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாராம். என்னையா சாதாரண ஒரு துணி வைக்கக்கூடிய தொழிலாளியை பார்த்து கையெடுத்து மன்னர் கும்பிட்றாரு, ஏன்னு கேட்கும்போது சொன்னாராம், அதுக்காக கும்பிடலப்பா, அவன் மேனி முழுவதும் திருநீர் பட்டிருக்கிறது அதனால கும்பிட்டேனாராம். இல்லைங்கய்யா, இது உவர்மண் சொல்றாரு, எந்த மண்ணாக இருந்தாலும் எனக்கு திருநீர் போன்று தெரிகிறது, எம்பெருமான் சிவனுடைய அந்த சின்னத்தை நீ பூசியிருப்பதால் நீ எனக்கு சிவனாகவே தெரிகிறான்னு கையெடுத்து கும்பிட்டாராம். அப்படி ஒற்றுப்பட்டு சேரமான் பெருமாளுடைய பட்டு நேராக பார்த்தாரு, கைப்பட எழுதியாச்சு, பானபத்திரத்தை கொடுத்தாச்சு, பொருளை வாங்கிக்கணும். சேரமான் பெருமான் விரிச்சு பார்த்தா எம்பெருமானே எழுதியிருக்கார் கடிதம். அவ்வளோ பெரிய சொக்கே என்னைட்ட போய் பொருள் வாங்கி கொடுத்துட்டாரு, அதுவும் எப்படி பெரும் பொருள் கொடுத்து அனுப்புன்னு எழுதுறாரு. கொஞ்ச நேரம் கிடையாது, இனி அவன் வாழ்நாளில் பொருள் தேவைன்னு யார்ட்டையும் கையேந்த கூடாது, அப்படிப்பட்ட பொருளை கூடான தன்னுடைய இருக்கக்கூடிய யானை, குதிரை, சேனை அத்தனையும் கொடுத்து அனுப்புகிறார். போகும்போது வெறுங்கையா போன பானபத்திரன் பாண்டிய நாட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அப்படிப்பட்ட செல்வந்த சிறப்போட வந்தாராம். அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய ஆளு சாப்பிட உட்கார்ந்தார்னா, சாப்பிட உட்காரும் பொழுது பூஜைகள்லாம் முடிச்சு எம்பெருமான் சிதம்பரத்தில் ஆடக்கூடிய அந்த திருநத்துறை சத்தம், சலங்க சத்தம் பெருமாளுக்கு கேட்குமா. அந்த சலங்க சத்தம் கேட்டாத்தே சாப்பிடுவாராம். எல்லா நாளும் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சலங்க சத்தம் கேட்கல, நம்ம தவறுதல் பண்ணிட்டோமோ, சலங்க சத்தம் கேட்கலையே அப்படின்னு எம்பெருமான உருகி வென்றார், கேட்கல. இறுதியாக தன்னோட உயிரை மாய்த்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, சிலம்பொடி கேட்கறது. அப்பத்தான் பார்த்தாரா, இவ்வளவு நேரம் சென்று சிலம்பொடியை கொடுக்குறியே எம்பெருமானே என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லப்பா என்னோட நண்பர் வந்திருந்தாரு, என்னை பொழுது பாடினாரு, அந்த பாட்டை கேட்டு மன உருகிட்டேன்னு சொன்னாராம். உன்னுடைய நண்பருடைய பாட்டை கேட்டு மன உருணியனா, அப்படிப்பட்ட நண்பர் யாருங்க? சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த சுந்தரனுடைய பாட்டை கேட்டு மெய்மறந்துட்டேன். அப்போ அவருக்கு எனக்கு நட்பு ஏற்படுத்த முடியுமா? இருக்கிறது. அவருடன் நட்பு பாராட்ட சொல்லுகிறார்
கடைசியாக சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகாக கைலாயம் அடைகிறார். அப்போ 2 பேருக்கு நட்பு ஏற்படுகிறது. அதனால தான் நட்புனா சுந்தரமூர்த்தி பெருமாள் நட்பும் சேரமார் பெருமாள் நட்பும் போல இருக்குன்றாங்க. அப்போ நானும் வருகிறேன் சேரபெருமாள் சொல்லும் பொழுது குதிரையினுடைய காதிலே 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனாரோடு சேரமான் பெருமாள் கைலாயத்துக்கு சென்றார். அவர் பாடியது திரு ஞான கையில் உலான்றது. அப்படிப்பட்ட கைலாய ஞான உலா பாட்டை பாடினாரா? இந்த பெருமை இருக்கா? பெரும்பொருள் கொடுத்தருப்புன்னு பானபத்திரருக்காக சேரமான் பெருமாளிடம் போய் பொருளை வாங்கிக்கிற கைப்பட எழுதிய கடிதம் சிவன் எழுதிய கடிதம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. அப்புறம் என்ன இருக்கு. என்னமோ சண்டைக்கு வர ஆள் மாதிரி கேக்குறீங்களா? பார்த்தா வேற ஏன் இப்ப நீங்க பதில் சொன்ன இப்ப நான் பதில் சொன்னேன்ல, ஏத்துக்கிறேன்ல, அந்த மாதிரி தான் நீங்க சொல்லிருக்கீங்க. சரியா இருக்கா? அப்புறம் உடனே சரியா இருக்கா சரியா இருக்கா பேசுறீங்க பேச்சு படுதுறோம் நெத்தியில போட்டு என்னது பட்டா ஓட்டிருக்கேன். என்ன பட்ட? பசுபதி பாசம். யாரு நினைச்சு? முருகனை. முருகனுக்கு என்ன படையில போட்டிருக்கீங்க? எதுவும் படைக்கிறீங்களா? இங்க தினவதப்பா. என்ன திணை இருக்கு? கருந்தனை செந்தனை. இந்த 2 திணை யாருக்கு படைக்கிறீங்க? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகனுக்கு. இதுக்கு பேர் என்ன? அது படைக்கிறதுக்கு பேரு? படைக்கிறதுக்கு பேர் என்னன்னா அவருக்காக படையக்கூடிய படையல். இந்த உலகத்துக்கு நேர்த்தி கடனுக்காக செய்கின்ற வழிபாடு படைக்கிறீங்க. தெய்வத்துக்கு படைக்கிறீங்க. ஆமா. மனுஷனுக்கு 1000 காய்கறிக்கு சமமா படைச்சானே அது எது? மறந்துட்டீங்களோ? இதுக்கு வர்றதுக்கு தான் இப்படி கேள்வியா? எங்க வேணா அங்கத்தான் வருவேன். 1000 காய் இருக்கு. ஏன்னா வசிஷ்ட முனிவருடைய மனைவியாகப்பட்டவங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, விஸ்வாமித்திரர் வசிஷ்டரிடத்தில் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்றாரு, சாப்பிட வாங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர். அப்போ கூப்பிடும்போது இவருக்கு தான் ஏற்கனவே கொஞ்சம் ஆகாதே. அப்போ ஆகாதுன்றதுனால சரி நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்றேன், எனக்கு 1000 காய் வச்சு சமைக்கணும். ஆனால் 1000 காய் இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் எந்த வைக்கக்கூடாத பொருளை கூட வைங்க. ஆனால் எனக்கு 1000 காய்க்கு சமமாக உணவளிக்கணும். உங்களால் முடியுமா அப்படின்ன உடனே இவர் போய் அவருடைய மனைவியாகப்பட்ட அருந்ததி அம்மாவின் இடத்துல சொல்கிறாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவ்வளோதானே அப்படின்னு படக்குன்னு போனாங்க. பிரண்டை இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற பிரண்டை, இந்த பிரண்டை எடுத்து சமைச்சா அது 1000 காய்க்கு அதாவது 500 காய்க்கு சமமா. அடுத்து பாகக்காய் இருக்கு இல்லையா, அந்த பாகக்காயை சாப்பிட்டா 200 காய்க்கு சமமா. பலாக்காய் இருக்குல்ல, பலாக்காய் சாப்பிட்டா 300 காய்க்கு சமமா. இது காய் இல்லை, பிரண்டை காய் கிடையாது. பாகக்காய் விருந்துக்கு வைக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன, எனக்கு 1000 காய்க்கு சமமாக வரணும், ஆனால் 1000 காய் இருக்கக்கூடாது, நீ வைக்கக்கூடாத பொருளை கூட வையின்ட்டார். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரண்டை 500, பாகக்காய் 200, 500 200 700, பலாக்காய் 300. 700 300 1000 காய்க்கு சமமாக 3 பொருளை வச்சு வந்த விஸ்வாமித்திரருக்கு சாப்பாடு போட்ட அந்த கற்பு கரசு யார் அப்படின்னா அவங்க தான் அருந்ததி அம்மா என்று சொல்லக்கூடியவங்க தான். அன்னைக்கு 1000 காய்க்கு சமமாக 3 பொருளை வச்சு சாப்பாடு போட்டவங்க. இதான் 1000 காய் வச்சு சமைச்சு. அப்போ பார்த்தீங்களா, ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு காய் உடைச்சாங்க. அதனால தான் நாடு ஓடி பாட்டு பாட முடியாமல் தவிக்கும் பொழுது அதை நாம் பாடுறேன்னு பாட்டான். மதியாதரம் விட்ட மதித்தொரு காலத்தில் மிதியாமை கோடி வரும் அப்படின்னு நாடு கோடின்னு ஒவ்வொரு படிப்பான். உன்னீர் தம்மனையில் உண்ணாமை கோடி போடும், கோடி படத்தும் குடிப்பான் அப்படின்னு சொல்லாத வீட்டில் சாப்பிடாதே கோடி வரும் அப்படின்னு நாடு ஓடி பாட்டை பாடி ரொம்ப சூட்சமா அடிச்சால. அவர் அப்படித்தானே இருக்கு, சரியா இருக்கு, செய்கிறது போட்டோம். இருந்தாலும் கூட வந்த ஒருத்த சொல்றேன், அந்த வரணும்னா இப்போ உங்களை யார்ட்டும் கேட்கல. அப்புறம் என்ன சொல்றீங்க? 999 பேரோட ஒரு ஆள் சேர்ந்ததுனால இப்போ சேர்றனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையாச்சா தான் என்னன்னு கேட்குறேன். 999 ஒன்று சேர்ந்தா சந்தோஷப்படணும். ஆமா. ஆனா ஒன்று சேர்ந்தனால அவன் சங்கடப்பட்டான். ஏன் சங்கடப்படணும்? எல்லாரும் சங்கடப்பட்டாங்க. சிவன் சொத்து குடநாசமணிய சிவாய நம என்ற சிந்தித்து பொறுப்பு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனேனார். இதெல்லாம் உண்மானே, மாற்றுக்கிறது இல்லை. இப்ப சிவனாகப்பட்டவனுடைய சிந்தனை, சிவன் நிந்தனை, சிவனுடைய வழிபாட்டில் ஏதாவது தவறுதல் ஏற்பட்டா அவனை உடனடியாக பிடிச்சி போய் தன்னுடைய குகையில் அடைக்கக்கூடிய பழக்கம் ஒரு பூதத்துக்கு இருந்துச்சு. அது எந்த பூதம் தெரியுமா? கற்கிமுகின்னு ஒரு பூதம். இந்த பூதம் என்ன பண்ணுது, சிவ வழிபாட்டுதலில் ஏதாவது சிவன் நிந்தனை ஏற்பட்டால் உடனடியாக பிடிச்சி உள்ள போட்டுரும். அப்படி 999 பேரை புலவர்களை உள்ள பிடிச்சி போட்டுருச்சு. ஏன்? சிவனுடைய வழிபாட்டில் குறை ஏற்பட்டதுனால 999 பேரை பிடிச்சி உள்ள போட்டுச்சு. ஆனாலும் அவனுக்கு உணவு கொடுத்துச்சு, தக்க பொருள் கொடுத்துச்சு, தேவையான வசதி அனுப்பி செஞ்சு கொடுத்துச்சு. இதுக்குரிய பழக்கம் என்ன தெரியுமா? 999 இருக்க வரைக்கும் யாரையும் கொள்ளாது. 1000 ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டான்னா மொத்தமாக அவனை சாப்பிடக்கூடிய பழக்கம் இந்த பூதத்துக்கு உண்டு. இப்போ 999 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு சத்தானோட சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்காங்க. அப்போ தான் எங்கெங்கேயோ சுற்றிட்டு நக்கீரர் பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றாரு.
அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தில் நக்கீரர் ஒரு சிவ வழிபாட்டுக்காக அங்கே உள்ள ஆலமரத்தின் அடியில் உட்காரும் பொழுது பக்கத்தில் ஒரு குளம். அந்த குளத்தில் மேலே இருந்து ஆடை இலை ஒன்று கீழே விழுகுது. கீழே விழுகும் பொழுது ஒரு பகுதி தண்ணியில் கிடக்கு, ஒரு பகுதி தரையில் இருக்கு. இப்போ தண்ணியில் விழுந்த பகுதி மீனாக மாறிடுது, தரையில் விழுந்த பகுதி பறவையாக மாறுது. இப்போ மீன் தண்ணிக்கு இழுக்குது, பறவை தரைக்கு இழுக்குது. இந்த சம்பவத்தை சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய நக்கீரன் பார்த்துட்டார். பார்த்தவர் சும்மா இருப்பாரா? ரெண்டையும் பிரிச்சு விடலாம் போனார் இல்லையா? ரெண்டு இறந்து போச்சு. அப்போத்தான் பார்த்தாரு கற்கிமுகி பூதம் வந்த சிவனந்தனையும் அதில் கவனம் இருக்கணும். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த பொருள் மேலே கவனத்தை வச்சு சிவ வழிபாட்டில் குத்த வச்சுட்ட நக்கீரா முன்னையும் பிடிச்சி அடைக்கிறேன்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் 999 விட 1000 போய் அடைச்சாங்க இல்லையா? 999 வரைக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. ஆகா, இதில் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தா இப்போ இவனை கொண்டாந்துருச்சு, மொத்த பேர் உயிரும் போகுதுன்னு பரிதவித்து நிற்கும் பொழுது அப்பத்தான் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி எம்பெருமான் நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படை பாடுகிறார். முருகன் வருகிறார், அரக்கனை கொள்ளுண்டு அந்த இடத்தில் பிளந்து மற்ற புலவர் அத்தனை வரையும் காப்பாற்றுகிறார். அப்போ 999 இருக்க வரைக்கும் யாருக்கும் பஞ்சாயத்தில் நக்கீரன் 1000 போய் சாகும் பொழுது பயம் வந்தது. ஏன்? பூதத்திட்ட சிக்கி நம்ம செத்துறோன்ற பயம். நீங்கள் கேட்டது நக்கீரோட கதை. திருமுருகாற்றுப்படை உருவாக்கக்கூடிய காரணம் இருக்கா இல்லையா? முருகப்பெருமானுடைய அருளாலே அத்தனை பேரும் பிழைக்கப்பட்டார்கள். சம்பவம் இருக்குல்ல. அப்ப திருமுருகன் இன்னைக்கு மதுரையில திருப்பரங்குன்றத்திலே அதனாலே காசி விஸ்வநாதருடைய ஆலயம் பெருமை இருக்குல்ல. அங்க ஒரு சுனை ஏற்பட்டது. நிறைய பெருமைகள் உண்டு, மரியாதை உண்டு. இப்ப ஒரு பக்கம் இருக்க வீடு இருக்கு. எதுல வீடு கட்டுவாங்க? வீடு எதுல கட்டுவாங்க? என்ன கேக்குற? வீடு பொதுவா இருக்குல்ல. ஆமா. என்னென்ன வகையில வீடு கட்டுவாங்க? என்ன செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் இப்ப நடைமுறையில கட்டுவாங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள்ல பண ஓலைகளை கட்டியிருக்காங்க. கல்லுல கூட வீடு கட்டியிருக்காங்க. கல் வீடு, பண ஓலைகள் வீடு இப்ப நிறைய இருக்கு. இது எப்படி மாத்தி நீங்க சொல்ற மாதிரி இப்ப பண வசதி உள்ளவங்க, ஆமா, பண வசதி உள்ள காங்கிரீட் வீடு கட்டுறாங்க. பண வசதி இல்லாதவங்க அவங்க இருக்கிறத வச்சு என்னமோ அதை காட்டுக்குள்ள. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரில் யாருக்காவது தயவு செய்து பதில் தெரிஞ்சிச்சுன்னா பதிலை சொல்லிவிடாதீங்க, அமைதியாக மட்டும் இருங்க. ஒரு ஊரில் பணம் இருக்கு இல்லை, ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி குடிசை வீடு தான் கட்டுவாங்க. அண்ணே அதுதான் சொல்கிறேன், தெரிஞ்சிச்சுன்னா சொல்லாது. ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது அவருக்கு தெரியுதான்னு பார்க்கணும்ல, பிரச்சனை அதுதான். அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாருமே வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க எல்லாருமே ஒரே மாதிரி குடிசை வீடு தான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதவு இருக்கும். அதே காலத்தில் கதவு இல்லையா? கதவு இருக்குமா, ஆனால் கதவுல தாப்பா இன்னைக்கு பூட்டு கிடையாது. எங்க சொல்லுங்க அப்பா. நான் கதையை முடிச்சுட்டு வந்த விஷயத்துக்கு வந்துட்டேன். நீங்க முடிச்சுக்கணும், நான் முடிக்கணும். ஆனால் நீங்க கதையை திருப்பி மறுபடியும் இங்கே உள்ள வர்றீங்க. உங்களுக்கு சௌரியத்துக்கெல்லாம் இங்கே நான் ஆட முடியாது. நாடகம் தப்பு இல்லை, ஆனா பெரிய நாடகத்தை நீங்க இங்க போடாதீங்க. முத பேசுறீங்களா? பேச்சு எங்க நாடகமே பெரிய நாடகம் நல்லா தானே. உலகம் நாடகம் எல்லாரும் நடிகர் தானே. நீங்க நடிக்க, நான் ஒரு கதாபாத்திரம், நீங்க ஒரு கதாபாத்திரம். இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய நவீன நாகரிக வசதி வந்த பின்னாடி காங்கிரீட் வீடு கட்டாம கூரையில கட்டுறாங்க, வீட்டுல கதவு இருந்து பூட்டு போட மாட்டாங்க. அப்படி ஒன்று இந்த மாவட்டத்தில் இருக்குங்க. நான் கேட்கிறேமா, போய்கிட்டு இருக்கோம், பதறாத காரியம் செதறாது தானே உண்மை. ஆமா. கையில் வச்சிருக்கக்கூடிய பாலோ தயிரோ செதறி போச்சுன்னா அதை சுத்தி என்ன வரும்? ஒரு நெய் இருக்கு, பால் இருக்கு, இனிப்பு பதார்த்தம் இருக்கு, அது செதறி போச்சுன்னா சுத்தி என்ன வரும்? ஈ வரும், எறும்பு வரும். ஆமா, சாப்பிடும்ல தானே உண்மை. ஆமா. இப்ப செதறி போச்சுன்னா நெய்யா இருந்தாலும் எதா இருந்தாலும் அதை சுத்தி ஈ வரும், எறும்பு வரும். ஆமா. நெய் சிந்தி கிடந்தாலும் ஈ வரும், எறும்பு வரும். நிச்சயமா வரும். மாற்று கருத்துல இல்ல, வீட்டிலே பாதுகாக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல குடங்குடமா கொண்டு போய் நெய்யை ஊத்துனாலும் அப்படிப்பட்ட ஒரு நந்தியில அதை சுத்தி ஈயோ எறும்போ சுத்தி வர்றதே இல்லை. இதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்துல எங்க நீ சொல்லு பாப்போம், விவரத்தை பேசுவோம். அதுதான் சொல்லிட்டு வரல, நெய் தான் ஊத்துனா அதாகுதுன்னு. அது எங்க ஏன்னு தெரியணும்ல. ஏன்னா நந்தி அப்படின்ட்டுங்க, நந்தீஸ்வரர் ஆகப்பட்டவருக்கு நெய் எறும்பு ஈ வர்றது கிடையாது. என்ன காரணம்? ஏன்? சரி, இருந்துட்டு போட்டோம். இருந்துட்டு போறேன்னு சொன்ன மாதிரி கூரை வீடு கட்டினா கட்டிட்டு போறேன். நல்லா வந்து சொல்லி போறேன். எப்படி எதுக்கு வந்திருக்கீங்க? பலகை இருக்குல்ல, அத சொல்லணும்ல. சரி இருங்க. அப்புறம் என்ன? இப்ப கோவில் இருக்கு, சரி, வீடு இருக்கு. எந்த விசேஷம் வச்சாலும் மா இலை கட்டுறோம்ல வீட்டில், கோயில்ல. ஏன்? சரி, மா இலை கட்டுறோம்ல. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் வாழைப்பழம் தேங்காய் கொண்டு வரோமா? அது ஏன்? ஐயா,
என்ன பெரிய நொம்பலமா இருக்கு. நீ பேசும்போது இனிக்குது நான் கேக்குதா? ஒரு கேள்வி கேட்டா கேள்வி அப்ப பதில நீங்க சொல்லுங்கம்மா. ஏன் அந்த இடத்து போகும்போது மாயில கட்டும்போது வாழைப்பழம் கொண்டு வர மாட்டேனா? பதில சொல்லுங்க. நான் பேச ஆளு பதில கிடையாது. சொல்லுங்க. என்ன சொல்லிருக்க? இப்ப கேட்டா பதில் சொல்லணும்ல. நான் சொல்ல துப்பு இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. துப்பு சொல்லுங்க. அப்புறம் வாயை பிடிச்சு குளிச்சு விடுவேன். நான் ரெண்டா ஒட்ட வச்சு விடுவேன். போத்தாமத. கோவம் கேட்பானா? அப்புறம் எனக்கு சண்டை விடல கோவம் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நான் சொல்லணும்ல. சும்மா வெட்டி தூக்க மட்டும் நெய்ய ஊத்துவ கேட்பானா? பூர வீடு கட்டுவானா? நீ சொல்லணும்ல. நெய்யலையா ஈ மக்கள எறும்பு மக்களடா சொல்லுங்க. நான் சொல்றேன். ஏன் இல்லையா? இன்னைக்கு இந்த பூமியில ஒருத்தர் டைம் இருக்குல. இருங்கங்க. மா இலை ஏன் கட்டுறாங்க? கேள்வி அதான். உடனே தேங்காய் வளையா உடைக்கிறாங்க. வாழைப்பழம் ஏன் தேங்காய் உடைக்கிறாங்க? சொல்லணும்ல அப்பனா. சரி. வாழைப்பழம் தேங்காய் உடைக்கிறாங்க. சரி. தச்சை மக தாச்சாயினி நம்ம எல்லாரும் படத்தில் கூட பார்த்துருப்போம். தச்சை யாகத்துக்கு சிவன் போகாதேன்னுவார். தாச்சாயினியம்மா மீறி போகும். போகாதம்மா போனால் அசிங்கப்பட்டு வருவேன்வார். நம்ம கேட்குமா? கேட்காது. போவாங்க. போன இடத்துல சிவனுக்கு அவிழ்பாகம் கொடுத்தாரா தச்சேன்? இல்லை, மதிக்கலை. அப்போ என் புருஷனுக்கு அவிழ்பாகம் கொடுன்னு கேட்பாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னுவார். கோபத்தில் அந்த யாகத்தை அழிச்சிட்டு வந்துடுவாங்க. இங்கே புருஷனுக்கு முன்னாடி சண்டை நடந்து நெற்றிக்கண்ணை திறந்து தாச்சாயினியை சிவன் எரிப்பார். இதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதிலேருந்து என்ன தெரியுது? எங்கே சாமி கும்பிட்டாலும் எந்த யாகம் நடத்தினாலும் சிவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதை அவிழ்பாகம் கொடுக்கணும். அப்போ சிவனுக்கு உரிய பொருள் எது? தேங்காய். தேங்காய்க்கும் குடிமை இருக்குது, சிவனுக்கும் குடிமை இருக்குது. தேங்காயை உடைச்சி பாருங்க, உள்ள கங்கை நீர் இருக்குது. சிவன் தலையில் கங்கை இருக்குது. தேங்காய் உள்ளே இருக்க நிறம் வெள்ளை. சிவன் இருக்கும் கையில் வெள்ளி பனிமலை. தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. அப்போ சிவனுக்கும் தேங்காய்க்கும் எவ்வளோ ஒத்து போகுது? அப்போ சிவனுடைய அவிழ்பாகம் எது அப்படின்னா தேங்காய். அதனால தான் எந்த கோயிலாக இருந்தாலும் நம்மளையே அறியாமல் நம்ம சிவனுக்கு சொந்தமான தேங்காயை கொடுத்துட்றோம். அப்படி கொடுத்தா தான் நம்ம சாமி கும்பிட்றதுக்கான புண்ணியம் கிடைக்கணும். வாழைப்பழம் ஏன்? இப்போ ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை போட்டால் மாமரம் வரும். ஒரு பழத்தை சாப்பிட்டு கொட்டையை போட்டால் பழமரம் வரும். எல்லாமே அப்படி தான். இப்போ வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை போட்டால் வாழை மரம் வருமா? வராதில்ல. கட்டை வச்சா அது வாழை கண்டு வச்சா தானே தலையும். ஏன்னா வாழைப்பழம் என்பது பிறவி இல்லாதது. எல்லா மனுஷன் சாமிகிட்ட போய் என்ன கேட்குறான்? இனிமேல் எனக்கு பிறவி வேணாம்ப்பா, போதும். இந்த பிறவியில் பிள்ளை ஊட்டியை படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு நல்லா இருந்தால் போதும். இனிமேல் எனக்கு இந்த மனுஷ பிறவியே வேணாம்ப்பா. அப்படி தானே சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். இனிமேல் மனித பிறவி, இந்த பிறவி வேணாம், அதுதானே வேண்டானா? அப்போ பிறவி இல்லாத வாழைப்பழத்தையும் சிவனுக்கு உரிய தேங்காயை வச்சு சாமி கும்பிட்றதுக்கு காரணம் இதுதான். இதனால தான் கோவிலில் தேங்காயும் வாழைப்பழமும் கொண்டு வரும். கோயிலில் தேங்காய் வாழைப்பழம் கொண்டு வரும் அப்படின்னா அந்த மாயலை வர்றேன். இப்போ சொல்லுங்கள். இடத்துக்கு பேசுறீங்கல்ல, ஒரு கோவிலில் சிறப்பம்சமாக மாயலை என்னைக்கும் கட்டுறான். எதுக்கு கட்டுறான்? ஆன்மீக ரீதியாக மாயலை கட்டக்கூடியது அது மகாலட்சுமியுடைய அம்சம். அதனால அப்படிப்பட்ட பெருந்தன்மையான மாயலையை கட்டக்கூடிய வழக்கம். ஆனால் இன்னமும் அறிவியல் ரீதியாக அந்த மாயிலை தோரணம் எங்க பார்த்தாலும் உத்தமமான இடத்துல வேப்பலையும் இந்த மாயிலையும் சேர்த்து கட்டக்கூடிய வழக்கம் என்ன கட்டியனா மற்ற மரங்கள் பொருள் அல்ல. இது மரத்திலிருந்து பறித்து வந்த பின்னாலையும் பிராணவாயுவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா. ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போறோம்னா கூட்டத்தில் அதிக மக்கள் தொகை இருக்கும் பொழுது மூச்சு காற்று அங்கனக்குள்ளேயே உலாவிக்கிட்டு இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய காற்றை அசுத்தமாக மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது அசுத்தமான காற்றை மீண்டும் தூய்மையான காற்றை மாற்றக்கூடிய தன்மையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பிராணவாயுவை அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இலை மாயிலை. அப்போ தூய்மையான காற்றாக மற்ற அசுத்த காற்றுகளை மாற்றக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னா மா இலைக்கு உண்டு. அதனால தான் மக்கள் விடக்கூடிய மூச்சு காற்று அசுத்தமாக மாறும் பொழுது அந்த மாயிலை தோரணம் அதிகமாக கட்டப்படும் பொழுது அது நல்ல காற்றை மீண்டும் மீண்டும் வெளிவிடுகிறது. அதனால மனிதனுக்கு மூச்சு திணறலிருந்து எதுவும் வராமல் இருக்குமா. அது அறிவியல் நோக்கம், இது ஆன்மீக நோக்கம். 2 விதமான பெருமையினால தான் மாயிலை தோரணம் இன்றைக்கு கட்டுறோம் இல்லையா? தேங்காய் வாழைப்பழம் மாயிலை எல்லாம் கட்டுறது இதனால தான். அப்படிப்பட்ட பெருமை இருக்குல்ல. சரி, இப்போ கோயிலில் வாழை மரம் கட்டுறான். சரி, கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டுறான், காது குத்துக்கு வாழை மரம் கட்டுறான், திருவிழாவுக்கு வாழை மரம் கட்டுறான். ஏன்? ஒரு கோவிலுக்கு போய் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் முளைப்பாரி வளர்த்து கும்மி கொட்டுறான். கொட்டுறமா இல்லையா? கொட்டணும். ஏன் முளைப்பாரி ஏன் வளர்க்குறான்? வேண்டுதல் வச்சிருப்பாங்க, எடுக்கிறாங்க. அதே போல வேண்டுதலா இருக்கும், அதே போல பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்குறோம். அது இதெல்லாம் நடைமுறையாக நடக்கிற விஷயம். நடைமுறையத்தை நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்திற்கான விளக்கம் வந்து சொல்லும்போது தெரிஞ்சிருந்தாலும் சரி, அது தெரியாதவங்களுக்கு போய் சேர்ந்தா நம்ம பார்க்குற வேலைக்கு நம்ம பார்க்குற வேலை அதுதான். தெரியாத சில விஷயங்களை சொல்கிறோம், அவ்வளோதான். நம்மளை காட்டிலும் தெரிஞ்சவங்க படித்தவங்களாம் இருப்பாங்க. முளைப்பாரி என்பது
இப்போ இன்னைக்கு தான் நிறையா வேலை வெட்டியெல்லாம், அந்த காலத்தில் என்ன பூரா விவசாயம். அந்த விவசாயத்தை செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியத்தை அந்த மாரியம்மனுக்கோ மந்தையம்மனுக்கோ அந்த முளைப்பாளிகைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முளைத்து வரக்கூடிய அந்த தானியங்களை போட்டு முதல்ல சாமிக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ அறுவடை செஞ்சு பச்சை அரிசி பொங்கல் வைக்கிறோம்ல, இன்றைக்கி தை மாதத்தில் ஏன் சூரியனுடைய ஒளியால் விளையக்கூடிய அந்த அரிசியாக இருக்கட்டும், கிழங்காக இருக்கட்டும், பயிர் வகையாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சவங்க இன்னைக்கு கும்பிடுவோம். ஏன்? நன்றி செலுத்தும் விதமாக. அதே மாதிரி அந்த தானியம் என்பது அந்த மாரி என்ற மழை பெய்யக்கூடிய அந்த முத்துமாரிக்கோ அந்த மந்தையம்மனுக்கோ அந்த காளியம்மனுக்கோ அந்த தானியத்தை எடுத்து முளைப்பாரி என்ற பெயரோடு அந்த தானியத்தை விதைச்சி அதை வளர வைக்கும்போது அந்த தானியம் எப்படி வளருதோ அது மாதிரி நம்ம குடும்பமும் நம்ம பரம்பரையாக வளரும்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ விரதம் இருக்கோம் அப்படின்றது அந்த தானியம் அந்த பயிர் எவ்வளோ வளருதோ அதில் நம்முடைய விரதம் அந்த தெய்வத்து மேலே இருக்க நம்பிக்கை தெரிஞ்சு போயிடும். அதனால தான் ஆதி காலத்திலே அந்த முளைப்பாரி என்று சொல்லக்கூடியது அந்த விவசாய தானிய பொருட்களாலே பயன்படுத்தப்பட்டு அந்த குடும்பமும் அந்த பரம்பரையும் செழித்தோங்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு முளைப்பாரி போட்டாங்க. இது பூமியோட யதார்த்த வழக்கு. அதனால தான் இன்னைக்கு விதவாகும் போது கூட விதனை மேலே தண்ணியை ஊற்றி வச்சு கல்லை தூக்கி வைக்கிறோம். ஏன்? அது முளைக்கக்கூடிய பக்குவத்தை பார்த்து அதுக்கப்புறம் பாவுறது. எதுக்காகனா விளைச்சல் அதிகமாக வருமா, இது நல்லா இருக்கா, விதை கெட்டு போச்சா நேரடியாக பதிக்காமல் இப்படிப்பட்ட தன்மை ஆரம்பத்தில் விவசாயத்தில் ஆரம்பிக்குது. அது முளைப்பாரி வழக்கமாக மாறுது. நீங்கள் கேட்டிய ஏன் வாழை மரத்தை கட்டணும்? எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் தலைச்சு வெளியே வர்றோம். வாடகை வாடகையாக குடும்பம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற ஆய்விதிகம் எப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலையும் முழுதாக ஈன்று நல்ல பக்குவத்தில் இருக்கும் பொழுது உன் குடும்பம் தலைமுறையாக தலைத்து மேலும் மேலும் வளர வேண்டும். ஆக எவ்வளவு பெரிய ஆட்கா இருந்தாலும் உன் குடும்பம் வாழை போன்று தலைத்து வளர வேண்டும் என்ற சம்பவத்தை நடைபெறுவதற்காக இன்னைக்கு வாழை மரத்தை கொண்டாந்து கட்டக்கூடிய வழக்கம் இருக்கு. பூமியில் யதார்த்த கணக்கு இருக்கா? ஏன்னா வாழை மரத்தினுடைய பூவோ அதனுடைய காயோ பழமோ முழுதாக ஈன்றது இலையோ அதே மாதிரி அதோட நாறு கூட எல்லாம் பயன்படும். மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் பயன்படும். நம்மளும் மத்தாளுக்கு பயன்பாடா இருக்கணுமா? தெய்வீக மரம் எதுனா வாழை மரம். ஒரு பெண்ணு எப்படி தாயாகி முழுமை அடைகிறாளோ, ஒரு பசு எப்படி கண்ணுக்குட்டி போடுதோ அது மாதிரி ஒரு வாழை மரமாகப்பட்டது ஈண்டாத்தான் அந்த வாழைக்கு இன்னைக்கு சம்சாரி வீடுகளில் பாருங்க அந்த வாழையை ஒரு தாய் மாதிரி பார்ப்பாங்க. இருக்கு. அப்ப முழுமை பெற்ற அந்த வாழை மரத்தை நல்ல விஷயத்துல கட்டும் போது அப்படிப்பட்ட வாழையடி வாழையா வளரணும். வீட்டுக்கு இந்த வீடு இந்த குடிசை வீடு ஒரு விஷயத்தை பேசுவோம் முடிச்சாதான் வேலை மாடுறதுக்கு நீங்களா முடிச்சீங்கன்னா நான் எப்படி ஒத்துக்கிற முடியும்? நான் கேட்டது என்ன கேட்டீங்க? கொட்டுறது நெய் எறும்பு. நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அப்படியா? பேசுவோம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க கதவு போடணும், கதவு இருந்தாலும் கூட பூட்டு போடுறது இல்ல. ஆனா இன்னைக்கு எத்தனை நாகரிகம் வந்தாலும் கூற விடுனா இன்னைக்கு ஒரே இடம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அற்புத பெருமை செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது எங்க கட்டியனா நம்ம அன்னவாசல் பக்கத்தில் உள்ள நீங்க சொன்ன மாதிரி மெய்வடி சாலை அப்படிங்கிற ஊர். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி மெய்வடி சாலைங்கிற ஊர்ல தான் எத்தனையோ காலம் கடந்து பெருமை சேர்க்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஊர்ல மெய்வடி சாலைங்கிற ஊர்ல தான் கூரை வீடு. ஏன் எவ்வளவோ காலகட்டம்னா கூரை இருக்குன்னா அவங்களுடைய நம்பிக்கை. தொன்மை காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே அழிஞ்சாலும் கூரையில் இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்படாது என்ற சம்பவத்திற்காக ஒருமித்த கருத்து கொண்டு மதுரையிலிருந்து வந்த காதர்பாச்சான்ற வந்து புதுக்கோட்டை மன்னற்ற நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் உண்டு பண்ண ஒரு கிராமம் தான் அங்கே இருக்கக்கூடிய மெய்வடி சாலை. இன்னைக்கும் இறைவன் ஒன்று ஆதியே துணை அப்படின்னு வழிபடக்கூடிய மார்க்கம் உண்டு. எல்லாரும் சமம் என்ற அடிப்படையில் பின்பற்றக்கூடிய மெய் மதம் அப்படின்ற மதத்தை பின்பற்றி ஊருக்குள்ள போகக்கூடியவர்கள் காலில் செருப்பு போட்டு போகாம போகக்கூடிய ஊர் அந்த ஊர் தான். பூட்டு போடாத ஊர் அந்த ஊர் தான். கூரையை வச்சு இன்னைக்கும் எல்லா வீடும் கூரையாக காட்சி கொடுக்கக்கூடிய சிறப்பு அங்கே எங்க மெய் வழி சாலை என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கா இல்லையா? மெய்வழிச்சாலை அந்த ஊர்ல பெருமை இருக்குல்ல, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எங்க இருக்க பெருமையை பேச கேட்ட இருக்கிற பெருமையை பேசணும்ல. இருக்கு அவர் என்ன ஏன்னா கதவு இல்லாத ஊருன்னா வடநாட்டில் சனி சிங்னாப்பூர் அப்படின்னு ஊர்ல அந்த காலத்துல கதவு இல்லை. ஆமா, இன்னைக்கு வந்து அங்க வந்து பயப்படுவாங்க திருடுறதுக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு நடைமுறை உண்டு. அது மாதிரி நம்ம ஊர்ல நம்ம மாவட்டத்தில் அப்படின்னு அருமையான ஒரு விஷயம் மெய்வழிச்சாலை என்று சொல்லக்கூடிய ஊரில் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நடைமுறை உண்டு. சரிதான் விளக்கம். ரொம்ப சந்தோஷம். வேற அடுத்து அந்த நெய் எங்க வேந்தம்பட்டி தான் புனமராவதி பக்கத்துல. சரி, ஏன்னா ஒருத்தர் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கட்டினார். கோயில் அதுதான் என்னண்ணே வேந்தம்பட்டி. ஏன் வந்து நெய் வந்து முக்கியலா சொல்லுங்க. அது தெரியாது இல்லையா? ஊரை சொன்னோம்னா அது காரணம் என்னன்னு சொல்லணும். காரணம் தானே இங்கே முக்கியம். அதுதான் முக்கியம். ஏன்னா இதுதான் அப்படின்றது விஷயம் இல்லை. வேந்தம்பட்டினா முடிக்க முடியாது. நான் ஏன்னு அதுக்கு காரணம் சொல்லணும்.
அப்போ அந்த வேந்தன்பட்டி என்று சொல்லக்கூடிய பொன்னமராவதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இன்றைக்கி அந்த நெய் நந்தீஸ்வரர் அப்படின்றவருடைய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஆலயத்தை ஒருத்தர் கட்டினவர். ஏனோ இந்த நந்தியை மட்டும் பிரதிஷ்டை பண்ணாமல் அந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு போயிடார். தீராத வைத்த வலி, தூங்குனா கனவுல மாடு துரத்துது, காளமாடு, என்னான்னு புரியல அவருக்கு. தினந்தோறும் இதுவே நடக்குது. அப்போ எல்லாத்துலையும் இந்த விஷயத்தை சொல்கிறார் நண்பர்களிடத்தில். அப்போ ஏப்பா இவ்வளோ அழகான ஒரு கோவிலை கட்டின, ஏன் அந்த நந்தியை நீ பிரதிஷ்டை பண்ணலை? அதை பிரதிஷ்டை பண்ணணும், அப்படி பண்ணிப்பாரு அப்படின்னு அந்த நந்தியிட்ட போய் இவர் வேண்டார், உனக்கு நான் நெய்யாபிஷேகம் பண்ணுறேன், எனக்கு வரக்கூடிய அந்த வயிற்று வலி நிற்கணும் அப்படின்னு சொல்லி மறு கணமே வயிற்று வலி நின்று போச்சான் நெய்யாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னதுனால. அப்போ உடனே நெய்யாபிஷேகம் சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. பண்ணி பார்த்தா அதிசயம். என்ன அதிசயம்? அங்கே எந்த ஒரு ஈயோ எறும்போ முக்கியலை. சரின்னு சொல்லி அந்த நெய்யை எடுத்து விளக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு விளக்கு போட்டால் பூரா சிகப்பு நிறமாக மாறுது. அப்போ சிகப்பு நிறமாக மாறுது என்ன அப்படின்னும் போது அந்த இன்றைக்கும் அந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய நந்தியினுடைய வடிவம் தான் இது இருக்குமா. அதனால தான் அண்ணனவன் தஞ்சையிலே தம்பியவன் வேந்தனிலேன்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் அவருக்கு தம்பி நந்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. உருவத்தில் அவர் பெரியவரா, இவர் உருவத்தில் சிறியவரா. இன்றைக்கும் அவர் முதுகில் ஒரு சக்கரை மாதிரி ஒரு வடிவம் உண்டு. அது எங்கேயுமே இல்லாத அதிசயமாக இருக்கிறதுனால ஒருவேளை அங்கே இந்த நெய்யில் ஈயோ எறும்போ முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி இன்றைக்கும் அந்த நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிணத்துக்குள்ளே தான் ஊற்றுவாங்க. வேற எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துறது இல்ல. இதுதான் வேந்தம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம். நேரம் கிடைச்செல்லாம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்து மகிமை அடைவோம், பெருமை சேர்ப்போம். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை பெய்யலைன்னா ஒரு கோயிலுக்கு போகலாம், மழை பெஞ்சா ஒரு கோயிலுக்கு போக முடியாது. எந்த கோயில் இல்லாத வழி நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த கோயில்? நான் கதையை முடிச்சு நான் பேசாம போயிட்டு இருக்கேன். திரும்ப நீங்க ஆரம்பிச்சு இருங்க. என்ன முடிச்சிட்டு எங்க வரீங்கப்பா? நான் பேச முடியுமா? நீ எதுமா கேக்குறீங்க? ஏன் பேச? ஒரு கேள்வியை முடிச்சாச்சே அப்புறம் திரும்ப நீங்க முடிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்க சபைக்கு நான் சொல்ல முடியாது. உங்க சபைக்கு நான் முடிக்க முடியாது. மழை வந்தா இதெல்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நான் முடிக்க முடியாது. நான் வந்தா நான் சொல்ல முடியும். நீங்க இருங்க. நீ கேட்டா கேளுங்க போங்க. நீங்க இருங்க. என்ன நீங்க சொல்றீங்க? அண்ணே நீங்க சொல்லுங்க. மழை வெஞ்சா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல போக முடியாத கோயில் இது. எங்க? திருமணஞ்சேரியா? திருமணஞ்சேரினா புரியல. அப்படி இல்லையே. ஏன் பாதை இல்லை? அதெல்லாம் கிடையாது விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, மழை பெஞ்சா அந்த இடத்துல பாதை மோசமாக இருக்கும் அதனால் போக முடியாது. இல்லை, கிடையாது. இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கோயில், அதை வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் கண்டே பிடிச்சிருக்காங்க அந்த கோயிலை. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சா சாமி கும்பிட முடியாது, மழை பெய்யாதப்ப மட்டும்தான் அங்கே சாமி கும்பிட முடியும். எங்கே? நம்ம பெருமைக்குரிய நார்த்தமலை பக்கத்தில், நார்த்தமலை என்று விஜயாலய சோழீஸ்வரம். அந்த சோழீஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலையருவி சிங்கம் அப்படின்ற இடம். அந்த தலையருவி சிங்கம் என்று சொல்லக்கூடிய நார்த்தாமலைகளிலே அந்த விஜயாலய சோழீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் அந்த தலையருவி சிங்கம் அப்படின்ற இடத்துல இருக்க சொனை, அந்த சொனையில் மழை பெஞ்சா சொனையில் வந்து நீர் கூடிரும் இல்லையா, அதனால் உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது. மழை பெய்யாதப்ப தான் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சிவனை போய் பார்த்து சாமி கும்பிட முடியும். இல்லை, உங்கள் ஊர் எங்கள் வேந்தம்பட்டி சொல்கிறாரு, இங்கிட்ட இருக்க அன்னவாசலுக்கு பக்கத்தில் இருக்க சொல்கிறீங்க, இங்கே இருக்குல்ல தெரிஞ்சுக்கிறேன், தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கலாம்ல, என்ன ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி சித்தனவாசலில் கூட அப்படி ஒரு பெருமை உண்டுன்னு சொல்கிறாங்க. சுனைக்குள்ள ஒரு சிவலிங்கம். 1871 தொண்டைமான் இளவரசியாகப்பட்டவள் சுனை நீரை இறைத்து விட்டு சிவபூஜை செய்தாள் அப்படின்றாங்க. அவளை தண்ணி உள்ள இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராமச்சந்திர தொண்டைமான் அப்படின்றவரும் அவருடைய மனைவியாகப்பட்ட ஜானகிபாய் அம்மாவும் அவருடைய குருநாதராகப்பட்ட சிவராம் குருஜி அவர்கள் 3 பேர் சேர்ந்து அந்த தண்ணியை பூரா இறைச்சிட்டு நார்த்தாமலையில் சாமி கும்பிட்டாங்கன்னு சொல்லி கல்வெட்டுல இன்னைக்கு இருக்கு, சான்றுகள் உண்டு இருக்கு. சாப்பிட இருக்கு. பாத்திர மகிழ்ச்சி. பெருமை கிடைங்க. உனக்கு மாப்பிளை பார்த்து வந்திருக்கீமா? மாப்பிளை பேர சொல்லவா? சொல்லுங்க. வேடனுக்கும் வள்ளிக்கும் தான் கல்யாணம், அட பெண்ணினுள்ள தேவரந்தா பார்த்தனோ, வேலனுக்கு மல்லிக்கும் தான் கல்யாணம், விண்ணில் உள்ள தேவரெல்லாம் வாழ்த்தணும், அட குடகம்புகள் பாட்டுக்கின்ற குமரம்மா, முருகனகே மனது கொண்டா பரமம்மா, ஆத்தா கல்யாணம்மா கல்யாணம், வள்ளி
பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் அந்த வேடனுக்கும் வள்ளிக்கும் தான் கல்யாணம் ஆனா விண்ணில் உள்ள தேவரம் பார்த்தனும் உலகம் புகழ் பாட்டுகின்ற முருகனத்தான் பானமா முருகனுக்கு மறந்து கொண்டா வாழ்க்கை சிறக்குந்தானம்மா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆனா உலகம் புகழ் பாட்டுகின்ற முருகனத்தான் பானமா முருகனுக்கு மறந்து கொண்டா வாழ்க்கை சிறக்குந்தானம்மா சொக்கநாதர் ஆதி சொக்கநாதர் அம்சமான முருகமா சொக்கநாதர் அம்சமான முருகமா முருகனுக்கு மறந்து கொண்டா பெருமை வந்து சேருமா உங்களுக்கு சிறப்பு வந்து கூடுமா வேடனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம் நீருள்ள தேவானந்தா வாழ்த்தணும் அல்ல பகலும் இந்த அவனுக்கு தலைக்கிற பாடலை கொடுத்து அண்ணும் என் மாத கேளப்பா கூட்டி கொடுப்பருங்கள் கோத்திரத்தில் கொண்டமை சொல்ல வந்து உமக்கு நான் பேரையும் கைவரிசை எல்லாரும் போ யார் பார்த்து சொன்னாய் கூட்டி கோத்திரம் முடிகிறது அந்த ஒரு 8 வரைகள் உன்னை திருட்டு மனசு வைக்கல நாடு அல்ல இது பிரமணிப்பான போடும் அல்ல இது சத்ததார கட்டையும் அல்ல வருவேன் உன திருமணத்துக்கு கட்டா வர்றேன் அம்மா வள்ளி நாயகா பார்த்து சொல்லுங்க போயிட்டுமா நாரத பிரம்மா வாங்க போட்டு கட்ட பார்த்து வந்து போகும் மணி 4:30 மேல ஆச்சோ ஆமா சரி ஆமா அவர் வேற பாவாங்கன்னு வந்து நிற்கிறார் முருகன் அதுக்கு மேலே நிற்க வச்சா அது நல்லா இருக்காது முருகா ஞான பண்டிதா பழனி ஆண்டவா அப்பா படையப்பா வாங்க வாங்க ஹலோ 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 ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக சம்போ மகா தேவா தேவா பாதங்கள் பணிந்து எனக்கு நல்லருள் தருவார் தேவா 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 ஓம் நமச்சிவாய நமக ஓம் சக்தியாய நமக ஓம் சிவாய நமக தேவா
தேவம் சாம்ப சதாசிவம் சந்திரகலாதர சர்வ ஜீவாதர சந்திரகலாதரா சர்வ ஜீவாதரா எக்காலம் உந்தன்பர் பாதங்கள் வணிந்து எனக்கு நல்லொருள் தருவார் தேவம் தேவா 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 ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக துஷ்டன் நிற்கிற சிறுஸ்டர் பரிபாலம் செய்யும் பொருட்டு சிவனாரி நெற்றிக்கண்ணில் 6 தீப்பொறியாக தோன்றி அங்கே சொல்லக்கூடிய விதத்திலே அக்னியிடம் கொடுக்க அக்னியை வெப்பந்தாங்காமல் கங்கையிடம் கொடுக்க கங்கையை வெப்பந்தாங்காமல் சரவண்ண போகியில் விட அங்கு 6 தாமரை மலர்களில் 6 குழந்தையாக அவதரித்த என்னை ஆதிபராசத்தியாகப்பட்டவள் 6 உருவம் ஒரு உருவமாக்கி கந்தன் என்ற திருநாமத்தை பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகமாக ஆட்சி செய்து வந்த சூரபதமனை அழித்து அந்த அகங்காரத்தை அழித்து சேவலாகவும் மயிலாவும் கண்காலடியில் சேர்த்து திருப்பரங்குன்றத்திலே தெய்வியானே என்று வெண்ணாகப்பட்டவளை திருமணம் முடித்து இப்போது இளையவள் சுந்தரவழியை மனமுறுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது. அப்பேற்பட்ட செய்தியை அறிவிப்பதற்காக யானை வர்ணம் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கிணங்க இங்கே நாரத மகாமுனிவர் வருகை தந்து காத்துக் கொண்டிருக்கிறார். அன்னவருடைய வருகைக்கு முன்பாக என் தாயாகப்பட்டவளை வழங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாட இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூர்க்கை சிரித்திருப்பான். சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாட இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூர்க்கை சிரித்திருப்பான். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவன் கண்ணழகை பேச முடியாது. பெண்ணவனின் கண்ணழகை பேச முடியாது. பேரழகு கீழாக பேரம் ஒன்றும் கிடையாது. பேரழகு கீழாக பேரம் ஒன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போலே அன்னை சிவகாமி மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி எண்ணம் எல்லாம் நிறைவான் இன்பம் எல்லாம் தருவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள். நசனை போட்டு பிச்சி பூ சூடிடுவான். பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனங்கள் ஆடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனங்கள் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி பெங்களூர் கிராமத்திலே பிடாரியம்மன் கூடியிருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே பாருங்க மாப்பிள்ள பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் ஊட்டம். பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் தங்க தேருக்கு மரம் வரும் அழகே கனகா
தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழா தங்க தேரில் முருகன் வரும் மலையே அழகாம் அதை தமிழ்தமிழில் பாட பாட சேரும் புகழா பாப்புகடும் படனியிலே பங்குனி தேர் ஓட்டம் ஓங்கார வீரனவன் மொழிமுகத்திருப்பு உலகத்தையே கவர்ந்தெடுக்கும் அழகின் திணிப்பு ஓங்கார வேலனவன் ஒளிமுகச் சிரிப்பு இந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகில் சிறப்பு காட்சிகள்லாம் மனதும் அழகு. காணாத காட்சியெல்லாம் பழைய மலையிலே அதை காட்ட முடியுமா எனது இசையின் அறிவிலே பார்ப்புகடும் பலனையிலே பங்குனி தேர் ஓட்டம் அதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ஐயனே வருக வருக நாரதர் மகாமனிவரே நான்முகன் மைந்திரே ஆயக்கலை 64 கலைகளுக்கு வாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதன் முதல்வரே தாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றால் சாதாரண வருகையாக இருக்க முடியாது. ஆக வந்தவரை வரவேற்பது வந்தமன் நாடு. அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன நாடி தாங்கள் வந்திருக்கிற ஒரு காரணத்தினால் தங்களுக்கு ஒரு சிறியதொரு வரவேற்பு. குறுகடைகளை தாங்கள் சிறியதாக கொடுத்தால் பெரியதாக இனிதான சுரையான இசைமேதையே இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனது உயர்வான தவயோகியே உயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே மதிப்போர வரவேற்கும் தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே அரண்மாளையர் சுரன் மானிடர் அனைவருக்கு வல்லவரே அகங்காரரின் குகன் கொள்கையை அழித்திடு வல்லவரே அரண்மாளையர் சுரன் ஞானியர் அனைவருக்கு நல்லவரே அகம் காரணம் குணம் கொள்கையை அணைக்கிட வல்லவரே சென்றி நேராக ஏது திருமிங்கு செல்வி நேராக ஏது கண்டீர் நாரதரே நாரதரே திருமிங்கு செல்வி நேராக ஏது கண்டீர் நிகழ்ந்ததை எனக்கு இங்கு எடுத்துரைப்பீர் நிகழ்ந்தது எனக்கு இங்கு எடுத்துரைப்பீரே இனிதான சுரங்கான இசை மேதையே எனது உயர்வான தவயோகியே இனிதான சுரங்கான இசை மேதையே நாரதர் மகாமனிவரே பெருமானே தாங்கள் எங்கெல்லாம் சென்றீர்கள் என்ன விஷயம் கண்டீர்கள் என்னை காண வருகின்ற பொழுது ஏதாவது செய்திகள் உண்டா செய்திகள் இருக்கிறது ஐயனே என்ன செய்தி படிவிடவா பழக்கம் போல் திருவுலக தந்தார செய்திப்படைகள் அற்புதமான திரைச்சோலை மத்திகளே பெருமைக்குரிய ஒரு கடி கண்டது நாரதமுனி அடைவணிக சுப்பிரமணி சேர்க்கவணிக திருத்தணி இதனால் எவருக்கு கிடையாது பிணி ஆக மறுபடியும் ஒரு கனி ஆமாங்க உங்க பணியே இதுதானே மாப்பிள பணி என்ன அது என்ன பாக்குற நேரமெல்லாம் உங்களுக்கு அந்த கனியா வந்து வருமா எம்பெருமாடி விடாத பணி வைத்து கொண்டிருந்தால் கூட தங்களை பார்க்கும் பொழுது இந்த பணி தான் தொடர்ந்து கொண்டிருக்கு ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு கொடுத்து குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தி
பிரச்சனை சொல்லாதீங்க. நீங்க என்ன பிரச்சனைன்றீங்க? அப்புறம் அத போய் நீங்க பிரச்சனை சொல்லலாமா? அப்புறம் உங்களுடைய பெருமையை மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறேன். எப்படி பெருமையான எப்படி? நீங்க ஆரம்பத்துல அந்த கனியை வாங்கிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கனியை வாங்கினாரியா முருகன் முடிஞ்சு இருக்கும். ஆனா கனியை வாங்காம கோவம் கொண்டு போகும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடம், உங்களுக்கு தனிப்பட்ட பக்தர் கூட்டம் இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? நமக்குன்னு உள்ள இடம் இருக்கத்தான் செய்யும். இருந்துட்டா அன்று கனியை கொண்டு வந்தாலும் என்னை ஆண்டியாக நிக்க வச்சு பாத்தீங்க, கோவன ஆண்டியாக. சரி, அப்ப குழந்தையா இருந்தேன், கோவணத்தோட இருந்தாலும் நல்லா தெரிஞ்சிரு, கோவணமே இல்லாம இருந்தாலும் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப மறுபடியும் கணினு வந்திருக்கீங்க. ஆமா முருகா, நான் கேக்குறேன், அந்த கோவணமாவது மிஞ்சுமா இல்ல அதுவும் பறிவோய்? அதை அவுக்கணும். ஐயா முருகா பெருமானே, நீங்க அப்படி நினைக்காதீங்க. மேடு புத்தால கொடுத்த வேணாமா? கோவணத்தை எவ்வளவு நினைப்பீங்க? ராஜ அலங்காரத்துக்கு மாற வேணாமா? அப்படிங்களா? ஆமா முருகா. ஆக நீங்க பார்த்து வந்திர கனியா சாதாரண கனியாக இருக்க முடியாது. அந்த கனிக்கு ஏதும் பெருமைகள் இருக்கின்றதா? இருக்கிறது முருகா. சொல்லுங்க பாக்க. முருகன் கேளுங்கள். கடிக்கும் தேன் கதாடி பங்கடிக்கு மேடிக்கும் ஒரு பூங்கணிகை கண்டு மனம் பொறித்தேன் முருகா. குமரா குமரா மான்கனிக்கும் தேன் கதலி மண்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனமும் பூரித்தே. குமரா அக்கடிகை இக்கணமே, அக்கடிகை இக்கணமே கொய்யாமல் கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வாய் குமரா குமரா. அற்புத கனி முருகா. அந்த கனி மான்கணிக்கு தென்கதில் மண்கணிக்கு மேலணிக்க வரும் பூங்கனி, அக்கடியை தாங்கள் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்ள வேண்டும்.